தெரியுங்களா? ரோட்ல ஒரு பொம்பளை புள்ள போச்சு நடுவர் அவர்களே, பின்னாடியே போறான். எப்படி தெரியுங்களா? ஒத்த கல்லு மூக்குத்தியா அடி வந்த மூக்குத்தியா அடி வந்த பாடிட்டு வர்றான் நடுவர் அவர்களே. அவங்க பாட்டி எங்க பெரியாஸ்பத்திரி குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. நீ அங்க போய் பெட்ல துணைக்கிரு, சோறு தண்ணியை கொடுத்து பாக்குறதுக்கு அங்க கிடையாது நேரம். நடுவர் இவன் எப்படி குடும்ப முன்னேற்றத்துக்கு பாடுபடுவான் நடுவர் அவர்களே. இன்னைக்கு காதல் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அத்தை மகளையோ அக்கா மகளையோ ரொம்ப மகிழ்ச்சியோட அடிச்சிட்டீங்க, அந்த இருங்க பிடிச்சிருக்கேன். அத்தா மகளையோ அக்கா மகளையோ என்ன செய்வாங்கன்னா மகிழ்ச்சியா அப்படி போகும்போது பாடுவாங்க. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. அத்தானம்மா அசம்பு போய் அப்படி விரட்டிட்டு போவார். ஆனா அத்தை மகள மாமா மகள என்ன தெரியுமா செய்யும்? என்ன தொடாதே மாமா 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 ஏமா 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 சிட்டு போல பெண்ணிருந்து வந்த விட்டு சிட்டு சிட்டு விட்டு ஓடி வந்து போனாமா தாலி கட்டு மேலத்தை போனாமா மாமா 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 ஏமா 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 தாலி கட்டி வந்து சொல்றான் நடுவர்களே. தாலி கட்டிட்டு வந்து என்ன தொடுன்னு சொல்லுவா நடுவர்களே பெண்ணு. ஆனா நீ ஒரு ரசம் சரி என்னை பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நான் பிடிச்சிருவேன் விஷம். இங்க வாரியா அன்பே நீ ஒரு புரோட்டா, நாளைக்கு 10 மணிக்கு வராட்டான் அப்படின்னா எப்படி கவிதை எழுதலாம் பாருங்க நடுவர்களே. முடியல பொம்பளை புள்ள. மூணாவது மாடியில இருந்து ஒருத்தன் சொல்றேன், கண்ணே மராண்டா நீ நானு மராண்டாவோட கராண்டா பராண்டா ஏ குட்டா போடுற போல அன்றாயிர போடுறா அப்படின்னு. அது கண்ணை சேமியா அவங்க அம்மா தான், கண்ணை சேமியா அவங்க அம்மா தான் எனக்கு மாமியான்றான். எப்படி பாருங்க நடுவர்களே, போகட மாட்டேங்கிறான். ஏ ஆத்தா ஆத்தோரமா பாதியா ஆத்தா மகமது போரியா அக்கா மகா யாருமில்ல அல்லிக்கல்லா பாபுல கூப்பிடுறாசா. அந்த புள்ள கண்டுக்காம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவன்டி ஒன்னா பெத்தான் 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 சைலா கிடைச்சா செத்தான் 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 செத்தான். அடக்க உடம்பு பொம்பளை பிள்ளைய வாழ விட மாட்டேங்கிறாங்க நடுவர்களே. கையில டீ குடிக்க கூட காசு இருக்காது. அவன் என்ன பாடு தெரியுமா பாடுவான்? தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, அழகுக்கு தான் கன்னட நாட்டை எழுதி தரட்டுமா. கையில டீ குடிக்க காசு இருக்காது நடுவர்களே. ஒரு கன்னட நாட்டை எழுதி கொடுப்பாங்க, தமிழ்நாட்டை எழுதி கொடுப்பாங்க. இப்படி எழுதி கொடுத்தா முல்லை பெரியாறுல என்ன பிரச்சனை தீராம இருக்கு. அம்புட்டு எழுதி கொடுத்துட்டு எங்க செவ்வாய் கிரகத்துல குடியிருப்பேன். எங்க குடியிருப்பான் நடுவர்களே? கண்ணு அழகுக்கு கன்னட நாட்டை எழுதி கொடுத்துருவேன். அப்புறம் தாடாருக்கு தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துட்டு எங்க குடியிருப்ப நீ? நடுவர்களே கேளுங்க, காதல் இன்னைக்கு 10 வயசுல லவ் பண்றாங்க ஐயா. 10 வயசுல சுதான்றான் லவ்வர் பேரு, 10 வயசுல சுதா, 20 வயசுல ராதா, 30 வயசுல கீதான்றான், 40 வயசுல பாமான்றான், 50 வயசுல கோமால கிடக்குறான். பூரா அந்த ஒரு பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒத்த சொல்லால உசுரெடுத்து வச்சுக்கிட்டாரு தாங்க முடியல. எடுக்கிறாரியா போஸ்ட் அடிச்சு வச்சு ஒட்டுறாங்க நடுவர்களே. 10வது காதல் தோல்வின்னு 10வது காதல். அதுல ஒரு யூத் ஒரு 5 பேர் சேர்ந்துக்கிட்டா போதும். சரி அத்தமக ஆசாவ நீ பாத்தியா மாப்ள, நான் பாத்தியா மாப்ள, நீ பாத்தியா மாப்ள, பக்கத்து வீட்டு மாமாவ நீ பாத்தியா மாப்ள, நான் பாத்தியா மாப்ள, நீ பாத்தியா மாப்ள, வீட்டு வீட்டு வலிக்காவ நீ பாத்தியா மாப்ள, நான் பாத்தியா மாப்ள, நீ பாத்தியா மாப்ள, வீசக்கார மாமாவ நீ பாத்தியா மாப்ள, வர்றாரு மாப்ள, எஸ்கேப் மாப்ள. மாமனார் வர்றாராமா, அம்மா மாப்பிள்ள வர்றாரு மாப்பிள்ள, எப்படி நடுவரவர்கள் இந்த ஆண்கள் குடும்பத்தை முன்னேற்ற முடியும்? ஆனா கண்ணதாசன் அழகாக எழுதினார், குடும்பத்தை யார் முன்னேற்ற முடியும்னு அழகா
எழுதினா சார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் பள்ளி பிறக்கையிலே பின்னல்வதிலே தன்னை வளர்ப்பதிலே நான் ஆராரோ என்று தாராட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அந்த அன்னை வளர்த்ததுனாலதான் கர்ம வீரர் காமராஜர் இன்னைக்கு உலகம் போற்றும் தலைவராக இருக்கிறார். நடுவர் அவர்களே, இறுதியாக இன்னைக்கு பெண்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஊசின்னு சொல்லுவோம். நடுவர் அவர்களே, ஊசி என்ன நம்ம செய்யும்? ரெண்டா கிழிச்சிருந்தது ஒன்னா தக்கி. நடுவர் அவர்கள் அத செந்தமிழ்ல என்ன சொல்றாங்க? சங்க இலக்கியத்துல தையல்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்துல தையல்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு ஒரு பேர் இருக்கு சார், அதுக்கு தையல்னா பெண்கள் அர்த்தம். இலக்கியத்துல சங்க இலக்கியத்துல தையல் அப்படின்னா பெண்கள் அர்த்தம். ரெண்டா கிழிஞ்சிருந்தது ஊசி என்ன செய்யும்? தைக்கும். நாலா கிழிஞ்சிருந்ததையும் ஒன்னா தைக்கும். நடுவர்களே, ஊசி மட்டும் ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னு நம்ம எல்லாம் உடம்புல ட்ரெஸ்ஸே போட முடியாது. நல்லா பாருங்க, இந்த ஊசி கண்டுபிடிச்சனாலதான். ஆமா நடுவர் அவர்களே, ஆனா இந்த கத்திரிக்கோள் என்ன தெரியுமா செய்யும்? ஒன்னா ரெண்டா வெட்டும், ரெண்டா நாலா வெட்டும், நாலா எட்டா வெட்டிக்கிட்டே போகும். ஆமா, அது சிசர் அதுக்கு பேரு. அதனாலதான் டெய்லர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஊசியை சட்டையில குத்தி வச்சிருப்பாரு. நடுவர் அவர்களே, கத்திரிக்கோள் ஏதாவது ஒரு மூலையில கிடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு பெண்கள் சங்க இலக்கியத்தில் அதனாலதான் தையல் அப்படின்னு வர்ணிச்சா. நடுவர் அவர்களே, அருமையாக ஒரு தாயாக, மனைவியாக, சகோதரியாக தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டு குடும்பத்தை பொறுப்புணர்வோடு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் தான் குடும்ப முன்னேற்றத்துக்கு பெரிதும் பாடுபடுகிறவர்கள் என்று சொல்லி. நடுவர் அவர்களே, உங்க ரெண்டு பேரும் சாதாரண ஆளு கிடையாது. நடுவர் அவர்களே, புரிஞ்சு கிங்ஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. பயங்கரமான ஆளு. ஏன்? பசு மாட்டுக்கு பச்சை கண்ணாடியை மாட்டி விட்டு காஞ்ச புல்ல பச்சை புல்லுன்னு மேய விடுற குரூப். ரொம்ப நுணுக்கமான ஆளுங்க. நீங்க கவனமா பயிர் சொல்லணும். நடுவர் அவர்களே, இறுதியாக ஒன்னே ஒண்ணு சொல்லு. அதாவது இந்த இப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவங்க அப்படி இப்படி இப்படி கையை வச்சு இப்படின்னா ஆசீர்வாதம், நல்லா இருக்க, ஆசீர்வாதம், நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்லுவாங்க. துருக்கி நாட்டுல எப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாசமா போங்கன்னு அர்த்தம். இங்க வாரியா, துருக்கி நாட்டுல உண்மை இப்படி கைய வச்சா அப்படின்னா நாசமா போங்க, நாசமா போன அர்த்தம். நடுவர் அவர்களே, நல்ல தீர்ப்பை சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு முறை பிரகாரம் நீங்க இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, துருக்கி நாட்டு பிரகாரம் இப்படி என்று சொல்லி மக்கள் துருக்கி நாடா தமிழ்நாடாங்கிறத துருக்கி நாடா தமிழ்நாடான்னு பார்த்து நல்ல முடிவை சொல்லணும் என்று சொல்லி. நடுவர் அவர்களே, குடும்ப முன்னேற்றத்துக்கு பெரிதும் பாடுபடுவது ஆண்களை விட பெண்களை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். பெண்கள்கிட்ட அந்த தாய்மைங்கிற கொண்டு போய் கடவுள் ஒப்படைச்சாம்பாரு. எப்படின்னு அந்த தாய்மை 10 மாதம் சுமந்து அந்த தாய் பெற்கக்கூடிய ஒரு அருமையான செய்தியை சொன்னார். பார்த்தீங்களா? இது ஆம்பளை ஆளுநர் ஒப்படைச்சா எப்படி இருந்திருக்கு? இறைவன் கொடுத்தவரும் மனது மயங்கி என்ன உனக்கு வாழ்வு வரும் மனைவி அம்மாடி உண்மையை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 1ஆம் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க. இப்படி படிப்புல கூட எடுத்துக்கங்க சார், கல்வியில கூட இன்னைக்கு பெண்கள் வந்து எவ்வளவு பேரையும் புகழையும் வாங்கிட்டு வர்றாங்களே. இந்த பயலக கூட என்ன செய்யறேன், நல்ல பள்ளியோடத்துக்கு கிளம்பிடுறது. இந்த 10 வயசு பையனுக்கு காதல்ல விழுந்து குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொண்டிருக்கானே. ஆனா எங்க பெண்கள் எல்லாம் அழகா தலைக்கு ஊத்திட்டு கோயில் குளத்துக்கு போய் என்னமா குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிறாங்கன்னு அருமையா குமிச்சு வச்சிருக்காரு. ஆக சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு பெண்கள் தான் குடும்பத்துல மெழுகுதிரியா கரைஞ்சு ஊத்தி அப்படியே குடும்பத்துக்கு முன்னேற்றத்தை தேடி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லணும். யாரு? 40 இட்லிக்காரர், ரொம்ப அருமையான பேச்சாளர்.
அருமையான கேள்வி. 4 கேள்வி வச்சிருக்கா, 4க்கு பதில் சொல்லி வாங்க சார். குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் பாடுபடுவது பெண்கள் அல்ல ஆண்களே என்ற அனைத்து அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய உறுப்பெடுக்க வந்த கருப்பு பருப்பு நடுவர் அவர்களே, இது ஏங்க அந்த கொலவெறி? அதுக்கு பேசாம கருவாப்பாயிட்டு போயிட வேண்டியதானே நடுவர் கருவாப்பாய் அவர்களே. எதிரணியிலே அமர்ந்திருக்கக்கூடிய தென்னிந்திய பொய் பேசுவோர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அண்ணன் கவிஞர். அது தந்தை என்றும் வெள்ளை என்றும் உறவாடுது. பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது அதில் கூடாரம் புகுந்து கொண்டு உறவென்றது. அடிதாங்கும் உள்ளமிரு இடி வாங்குமா? இடி ஓட பிள்ளை வந்தால் படி தாங்குமா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை வாழ்க்கை எல்லாம் தாங்காது பூமி. பாடிக்கிட்டாங்க. அவங்க அம்மா அங்க இருந்து வந்தாங்க. ஆமா, பாய் காஞ்சனோட பூமி எல்லாம் பற்றாத நதியை பார்த்து ஆடுத நதி. அந்த நதியே காஞ்சு போயிடுச்சுன்னா பிளாட் போட்டு வித்துருங்க. நதி காஞ்சு வச்சுன்னா பிளாட் போட்டு அந்த நதியே காஞ்சு போச்சுன்னா இப்பதான் நிறைய ரியல் எஸ்டேட் அதெல்லாம் தனியா கூட்டு போங்க ஆடுவார். அந்த பாட்டு அப்படி வரும் சார். ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா பெண்களுக்கு வக்காலத்தை வாங்கி பேசினாருன்னு இவ்வளவு நேரம் உட்காந்து யோசித்து பார்த்தப்ப எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிச்சு. என்ன முடிவு சார்? வீட்டுக்குள்ள சார் கதவை சாத்திக்கிட்டு புடிச்சாங்கன்னா பூட்டி அட்டி தினம் விழுந்துகிட்டே இருக்குது சார். இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு கிளம்புறப்ப கூட அடி. அங்க போய் ஆண்கள் எதையாவது பேசிட்டு வந்தீங்க இன்னைக்கு நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். ஆமா அப்படின்னு. அதனாலதான் பாருங்க அந்த முன்னாடி இருக்க முடிவூரா இருக்காது. ஆமா, ஒண்ணு கூட ஆட்டி ஆட்டி சுத்தமா டீச்சர் புடிங்கி விட்டுறாங்க. அங்க டைல்ஸ் ஓட்டின மாதிரி இருக்கு தலை. ஒரு தலைன்னு இருந்தா அதுல 4 முடி இருக்கணும். 10 முடின்னு இருந்துச்சுன்னா அதுல 10 பெயின் இருக்கணும். ஆமா, இந்த தலையில எந்த பெயின் இருக்கு சொல்லுங்க. பூரா வலிக்கி விட்டு விழுந்து முந்தா நேத்து 108க்கு போன் பண்ணி இருந்த பேனை பூரா பிடிச்சு கொண்டு போய் பெரியாஸ்பத்திரியில சேர்த்து விட்டு வந்திருக்காங்க. அந்த லட்சணத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஏன் இப்படி இருக்காருன்னா, இப்படி இருக்கிற ரொம்ப சௌரியம். இப்ப திடீர்னு டீச்சர் இப்படி பிடிக்கிறாங்க வையே, படாத வலிக்கிட்டு போய் தப்பிச்சு ஸ்கூலுக்கு போயிடுறாரு. அருமையான செட்டப்ப செஞ்சு வச்சிருக்காரு தலை. நடுவர் அவர்களே, கலரை பாத்தீங்களா? நல்ல மனுஷன் சார். அருமையான கலர். வெள்ளாவில வச்சு வெளுத்தாங்களா இல்ல வெயிலே விடாம வளர்த்தாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு அருமையான கலர். பக்கத்துல ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க சார். அருமையான பேச்சாளர்கள் சார். சரி விடுங்க, அதவே முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அருமையான பேச்சாளர் அருமையான. இப்ப அவங்க எல்லாம் என்ன அருமை இல்லாத பேச்சாளரா? அவங்களும் சூப்பர் பேச்சாளர் தான். அவங்களும் அருமையான பேச்சாளர். ஆமா. ஒரு நாள் இவங்க என்ன செஞ்சாங்க, மேடம் வந்து நேரா கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க டாக்டர்கிட்ட. சரி, டாக்டர் எனக்கு முடி கொட்டுது அப்படின்னாங்க. அப்படியாமா, எவ்வளவு கொட்டுதுன்னு கேட்டாரு. சரி, இந்த வாரங்க வீட்டுல இருந்து கிளம்பி வரப்ப 2 சடை போட்டுருந்தேன். சரி, இப்போ 1 சடை தான் இருக்குது அப்படின்னாங்க. ஓ, ரொம்ப வேகமா கொட்டுது போல இருக்குது அப்படின்ட்டு அவர் மருந்து எழுதி கொடுத்தாரு. அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகி போயிடுச்சு, முடி ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சு. சரி, அவங்க கிளம்பி ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாங்கன்னா அதுக்கு பின்னால 1/2 மணி நேரம் கழிச்சுதான் அவங்க முடி போகும். நீளமான முடி. நான் கேட்டேன், எப்படி மேடம் இப்படி இவ்வளவு நீளமான கூந்தல் வச்சு எப்படி என்ன பண்றீங்க அப்படின்னு. இந்த அக்காவெல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த அவங்க டீச்சர்ட்ட விவரம் காப்பாங்க போல இருக்கு. அப்ப அவங்க எப்படி டீச்சர் இவ்வளவு நீளம் வளர்ந்துச்சுன்னு அப்ப அவங்க சொன்னாங்க, நான் சிக் ஷாம்பு போட்டு தான் குளிப்பேன், அப்புறம் ஃபேன்ல முடியை வளர்த்துவேன், அப்புறம் அஸ்வினி ஹேர் ஆயில எடுத்து நல்லா தடவி சீவி ரெட்டை சடை போட்டு அப்புறம் என்ன செய்வீங்க, அப்புறம் நைட்டு 9 மணிக்கு கழட்டி ஆணில மாட்டிக்குவேன் அப்படின்னாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு பூரா சுத்தமா போயிடுச்சு போல இருக்குது. அப்படி முடி ஐயா நடுவர் அவர்களே, என்னங்க சார் நீங்க, நான் சொந்த முடிதான் அவ்வளவு அருமையா வச்சிருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் பாருங்க சார், இங்க பாருங்க சார், என்ன சாதாரண ஆள் இல்ல சார், எலிசபெத் மகாராணி சார். அவங்க எலிசபெத் மகாராணி, இவங்கெல்லாம் துருப்பிடிச்ச ஆணி.
அவங்க வீட்டுல கரண்ட் பில்லையே கட்டுறது இல்ல சார். ஏங்க சார் அதுக்காக ஈபியை ஏமாத்துறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்களே ஒரு சொந்த டிரான்ஸ்பார்மர் மாதிரி கரண்ட்டை உற்பத்தி பண்ணி பக்கத்து வீடுகளுக்கு எல்லாம் கொடுத்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்தவங்கன்னு சொல்ல வரேன். எவ்வளவு வெளிச்சமா இருக்காங்க ஐயா. அருமையான மேடையில நம்முடைய தாய்மொழியாம் செம்மொழியை வணங்கி நம்முடைய கர்ம வீரர் காமராசர், இந்தியாவினுடைய கிங் மேக்கர், இந்தியாவுடைய ஜனாதிபதி யாரு, இந்தியாவை ஆளக்கூடிய அடுத்த பிரதமர் யார் என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி அந்த காலத்துல வடநாட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அதை தென்னகத்துல இருந்து அதை கையில் எடுத்துக்கிட்டு போய் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்டி படைத்த கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராசர் அவர்களை வணங்கி அத்திகுளத்தில் இருக்கக்கூடிய பட்டிமன்ற கலாரசிக பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்கி நடுவர் அவர்களே, இன்னைக்கு கட்சி பாகுபாடு பார்க்காம போற்றக்கூடிய ஒரே ஒரு தலைவர் கர்ம வீரர் காமராஜர் தவிர வேற யாருமே இல்லைன்னு அடித்து சொல்லலாம். அருமையான தலைவர். ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருந்தார் பெண்கள் ஊசியா. சரி, ஊசி என்ன தெரியும், என்ன செய்யும் தெரியுமா? குத்திக்கிட்டே இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? குத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் ஊசின்னு வச்சிருக்காங்க. அது தெரியாம தெக்கிதான். அதனாலதான் சங்க இலக்கியங்கள்ல பெண்களை தையல்டு வர்ணிச்சாங்களாம். அப்புறம் அந்த ஊசிய பத்திரமா வைப்பாங்களாம். கத்திரிக்கோள் 1 2 வெட்டு 2 4 வெட்டு 4 8 இது தெரியாத நம்மளுக்கு என்ன பட்டிமன்றமா பண்டார சந்நிதி மடமா? நடுவர் அவர்கள் பட்டிமன்ற அருமையா நடந்துட்டு இருக்கு. இவர் ஏதோ டெய்லர் கடையில உட்காந்துக்கிட்டு டெய்லரிங் கிளாஸ் கத்து கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதுல இவர் ஒரு படிக்கிற பயல்கிட்ட சொல்றாரு, ஊசி குத்துனா ஏன் ரத்தம் வருது தெரியுமா அப்படின்னாரு. தெரியலங்க சார். ஊசி குத்துனா ரத்தம் ஏன் வருதுன்னா குத்துனது யாருன்னு பார்க்க வருது அப்படிங்கிறார். பயலுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஊசியை பத்தி. நடுவர் அவர்களே ஆண்கள் மேல ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சார். என்ன தெரியுங்களா? ஆண்கள்லாம் கொரட்டை விடுறாங்க அப்படின்னு சொன்னார். ஆமாங்க சார். இதுல என்ன தப்பு இருக்குது? நடுவர் அவர்களே, இப்படிப்பட்ட மிகப்பெரிய மேடையில நான் பகிரங்கமா ஒத்துக்கிறேன். ஆண்கள் கொரட்டை விடுறாங்க, இல்லன்னு சொல்லல. பெண்களை யாரும் கொரட்டை விட வேணான்னு சொன்னமா? நீங்களும் கொரட்டை விடுங்க. எங்கயாவது 144 போட்டிருக்கோமா? பெண்கள் ஜாக்கிரதை, கொரட்டை விட்டீர்கள் என்றால் உதட பிடிச்சி தச்சு போடுவோம்னு சொல்லியிருக்கோமா? நாங்க வாடகைக்கு ரூம் எடுத்து விடுங்கம்மா. நடுவர் அவர்களே, கொரட்டை விடுங்க. ஆனா என்னது நீங்களா பிரச்சனை? சரி, பெண்களுக்கு கொரட்டை வராது. நம்ம யோசிக்கணும். ஏன் பெண்களுக்கு கொரட்டை வராதுன்னா வேலை செஞ்சா தானே சார் கொரட்டை வரும். நடுவர் அவர்களே, கடினமான உழைப்பாளிகள் ஆண்களுக்கு கொரட்டை வருகிறது. வேலையே செய்யாம சின்ன கரண்டியை விட்டு லேசா அப்படி கிண்டி விட்டு சோறு, லேசா கிண்டி விட்டா குழம்பு, லேசா அப்படி கரைச்சு விட்டோம்னா ரசம், எல்லாம் செஞ்சு வச்சுட்டு 1/2 மணி நேரத்துல வேலையை முடிச்சுட்டு நேரா போய் பக்கத்து வீட்டுல உட்காந்துருது. அப்புறமுக்கா ஆரம்பிச்சிடும். இறக்கி வச்சுட்டு நேரா போய் பக்கத்து வீட்டுல உட்காந்து அப்புறமுக்கா அப்படின்னு ஒரு 10 பொம்பளை ஆளுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு நம்ம சுப்பு இருக்கால, சுப்பு. ஆமா, எந்த சுப்பு? அச்சா நம்ம அம்மனை பேயுமாக்க எனக்குடைய வண்டியில போறாளாமுக்கா. ஆமாடி, சொல்லு விஷயத்தை சொல்லு. நம்ம தானும் அவதான் அந்த கப்ப கழிச்சு ஏற்கனவே ஒருத்தர் வண்டியில வந்து கூட்டிட்டு போறானா போட்டு பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி, அப்பதான் ஜங்குன்னு போய் நான் நடுவுல குளிச்சேன். குதிச்சு அவ தன மகளை காணாம அவன் கூட ஓடுறா. இந்த சுப்பு மக அவன் கூட பாலத்துக்கடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கா. ஓ மகளை எங்க 1 வாரமா காணாமன்னு கேட்டேன். அப்ப ஆரம்பிச்சிருச்சு. அது தேர்ந்த முருக பெருமானுக்கு தெரியும். இப்படியே ஒரு லக்கமா தலை செஞ்சுக்கிட்டே இருந்தா பேருதான் புடிச்சுக்கிட்டு இருக்கா போலன்னு நினைச்சு நாசமா போறவன் எவன் கூட வண்டியில போனாலும் தெரியல. இந்த கம்சாவரம் மம்சாவரம் பக்கத்தே போய் திரிஞ்சுக்கிட்டு இருப்பான் போல தெரியுது. இந்த முருகனுக்கு தேவையெல்லாம் வெளிச்சம். உன் வீட்டுல 1008 முள்ளைய வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு கதையை பத்தி பேசுறீங்களே நடுவர் அவர்களே, எங்கேயாவது ஆண்கள் புரணி பேசி நீங்க பாத்திருக்கீங்களா?
அவங்க வாட்டுல வருவாங்க, அவங்க வாட்டுல அவங்க வாட்டுக்கு ஆளுக்கு ஒரு குவார்டரை வாங்கி சாப்பிட்டு அவங்க வாட்டு சைடு சத்தம் இல்லாம இருக்காங்க ஐயா. அது தெரியல. இல்லப்பா, பெண்கள்லாம் வந்து கொரட்டை விடுறதுல ஆண்கள் யார் சொன்னது? அன்னைக்கு ஒரு பஸ் நின்றுகிட்டு இருந்துச்சு. சரி, இந்த பசங்க பூரா என்ன செய்வாங்கன்னா, ஆண்கள் இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டார்ட் ஆனே தான் போய் ஏறுவாங்க. ஆமா, தப்புன்னு பாத்தீங்கன்னா கண்டக்டர் விசில் அடிச்ச சத்தம் கேட்குது, பஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு, பூரா பேர் உள்ள போய் ஏறிட்டாங்க. உள்ள ஏறி பார்த்தா டிரைவரையும் காணா, கண்டக்டரையும் காணா. சரி, என்னடா பஸ் ஸ்டார்ட் ஆன மாதிரி சத்தம் கேட்குதுன்னு போய் பார்த்தா முன்னால பெஞ்சில் ஒரு கிழவி உட்காந்து கொரட்டை விட்டுக்கிட்டு இருந்திருக்கு. எப்படி தெரியுங்களா? சரி, பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எவ்வளவு கண்டக்டர் விசில் அடிச்சாலும் பூரா பேர் ஏறி இருக்காங்க. இந்த கொரட்டைக்கு பேர் என்ன தெரியுங்களா? விசில் கொரட்டை. இந்த கொரட்டையெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியாது. ஆம்பளை ஆளுங்க கொரட்டை விடுறாங்க குற்றச்சாட்டுகளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். நடுவர் அவர்களே, கொரட்டை விட்டு ஆளுகளையும் கொண்டு விட்டு போய் ஜெயில உட்காந்துக்கிட்டு வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன்னு பாட்டு பாடுறாங்கன்னு தைரியமா சொல்றீங்களே, கொலை பண்றது தப்பு இல்லையா? அதான் நினைச்சு பாருங்க சார். பெண்கள் கொரட்டை விடுறாங்கன்னு ஆண்கள் கொலை பண்ணிருக்காங்களா? இடையில பத்திரமாத்து தங்க சார், அத்தனை பேரு பத்திரமாத்து தங்க. அப்புறம் என்னமோ அந்த என்ன பீத்த லாத்த போச்சா பூனை குறுக்க போச்சாம ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பீத்ததான் பீத்திக்கிட்டே தெரியுமா? அது மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தார் தாய்மையை பத்தி. 10 மாசம் செமந்து பெத்து வளர்த்து உங்களை எல்லாம் பெத்து இருந்தா தெரியுமியா? என்னைய சொன்னார், கரண்ட்ல பொறிச்சாங்களான்னு கேட்டார் என்னைய. நடுவர் அவர்களே, தாய்மையை நான் மதிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக ஓவரா பீத்த கூடாது, அதைத்தான் நான் சொல்றேன். 10 மாசம் செமந்து பெத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நான் என்ன கேக்குறேன்? நாங்க செமக்க மாட்டோம்னு சொன்னோமா? 10 மாசம் இல்ல சார், 20 மாசம் கூட செமக்கிறோம், 30 மாசம் கூட செமக்கிறோம். நாங்க செமக்க மாட்டோம்னு சொன்னா தானே தப்பு. பிரச்சனை என்னன்னா, ஆண்களுக்கு அந்த வசதி இல்ல. வசதி இல்லையா? அதனால அவங்க செமக்கிறது இல்ல சார். அந்த செக்ஷனவே அங்கிட்டு ஒதுக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கு இல்லாம இருந்துச்சுனாக்க அவ்வளவுதான், சன் டிவிக்கு ஓய்வா இருக்காது, அவ்வளவு பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். ஆனா நடுவர் அவர்களே, இந்த மாமன்றத்துல சொல்லிக்கிறேன், சரி நாங்களும் செமக்கிறோம். 10 மாசம் இல்ல சார், 10 வருஷம் இல்ல சார், 50 வருஷம் இல்ல சார், சாகர வரைக்கும் சமக்கிறோம் சார். நாங்க எங்க தொந்திய என்னைக்காவது நாங்க இந்த தொந்திய 20 வருஷமா சுமந்துகிட்டு இருக்கேன், இந்த தொந்திய 30 வருஷமா சுமந்துகிட்டு இருக்கேன், என்னைக்காவது சொல்லிருக்கோமா நாங்க? கொஞ்ச நேரம் ஒரு 6 மாசத்துக்கு நீ செமன்னு எந்த ஆம்பளையாவது சொல்லிருக்கோமா நாங்க? பெருசா 10 மாசம் சுமந்துட்டாங்களாம். 10 மாசம் செமந்தேன், 10 மாசம் செமந்தேன், அவன் சாகர வரைக்கும் செமந்துகிட்டு இருக்கேன். அது என்ன தொந்தியெல்லாம் ஒரு சிலருக்கு சாதாரண தொந்தியாவா இருக்குது. மதுரையில போன வாரம் பாக்குறேன், பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் தொந்தி கடியில 2 வயசு வந்து உட்கார்ந்து இருக்கேன் வெயிலுக்கு. நல்லா இருக்கட்டும், நிஜமா சார், உண்மையில இவரு அவன் பக்கத்துல இருக்கே தொந்தி கீழே 2 வயசு உட்கார்ந்து இருக்காங்க. நிக்கிறவங்க அது எவன்டா வயிற்று கடியில? அட பேசாம இல்லையா, நிழலா இருக்குன்னு உட்கார்ந்தான். அங்க பந்த பாட்டு விட்டுருக்கேன், அதை விட நிழலா இருக்குன்னு 2 வயசு உட்கார்ந்துருக்கேன். எத்தனை வயலுக்கு வாழ்வு கொடுத்துருக்குவாரு, இதெல்லாம் தெரியல. எங்க உங்க வயிற்று கடையில வேணாலும் வந்து உட்கார முடியுமா? இங்க புருஷனை மிதிக்கிற மாதிரியே மிதிச்சு பிடிக்க நச்சுன்னு. அதனாலதான் சொல்றேன், தியாகம்யா, என்ன தியாகம்? அதனாலதான் சொல்றேன் நடுவர் அவர்களே, சரி தயவு செஞ்சு தாய்மையை பத்தி பேசுங்க. ஆனா தாய்மையை கம்பேர் பண்ணி ஆண்களுக்கு இப்படி எல்லாம் இருக்குதா அப்படி எல்லாம் இருக்குதான்னு சொல்லி கேள்வி பண்ணாதீங்க. ஆண்களும் சமக்கிறாங்க சார். அப்புறம் அடுத்த குற்றச்சாட்டு சொன்னார், ஆண்கள் குடிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப பெண்களை யாரும் குடிக்க வேணாம்னு சொல்லி சட்டம் கிட்ட எதுவும் போட்டிருக்காங்களா? நீங்களும் போய் குடிக்கலாமே தாராளமா, யார் வேணாம்னு சொன்னது? வெளிநாட்டுல எல்லாம் கோப்பையில ஊத்திக்கிட்டு ஆம்பளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு அதுமே அதுக்காக இங்க அன்றாயிரம் அவர்ற வரைக்கும் ஊத்துறதை ஏத்திக்கிட்டு லேசா அன்றாயிரம் வந்து லேசா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு மாப்பிள்ள அப்படிங்கிற முழு நேரமும் சரக்கோடவே இருக்காரு அண்ணன். என்ன காரணம்? என்ன காரணம்? நடுவரவர்கள் அங்கதான் யோசிக்கணும். ஆண்கள் குடிக்கிறாங்க குடிக்கிறாங்கன்னு 1000 குற்றச்சாட்டுகளை சொல்றமே, ஏன் குடிக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நம்ம? அதுக்கு தான் ஒரு படத்துல ஒரு பாட்டு வச்சா, என்ன பாட்டு தெரியுங்களா? இந்திரன் கெட்டதும் பொன்னால, அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னால, நம்ம அண்ணனும் கெட்டது எதனால எதனால? ஏன்டா அப்படி கேக்குற? அப்புறம் ஏன்டா நம்ம அண்ணன் 8ஆம் நம்பர் கடையை தேடி போறாரு? அதுவா, பக்கத்துல வாங்கடா நான் சொல்றேன்.
ஒரு மூணு முடிச்சால முத்தால ஆளு ரங்கு ஒரு மூணு முடிச்சால முத்தால ஆளு ரங்கு நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்போ விழுந்தேன் தேருக்குள்ள நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்போ விழுந்தேன் தேருக்குள்ள இப்பதான் காரணத்தை சொல்றாரு. என்ன காரணம் தெரியுங்களா? கண்டு மயங்கவில்லை கண்ணா பிடிக்கவில்லை இன்னும் புரியவில்லை அவன் நினப்பு என்ன தெரியவில்லை வெளியில நானத்தா வீட்டுக்குள்ள விட்டு புட்டு வேணாங்க சம்சாரம் ஆமாவே ஆமாவே ஒரு சன்னியாசம் நானே வேணா பதில் தெரிஞ்சு வச்சுல ஏன் குடிக்கிறாங்கன்னா இவரு பாட்டுல சொன்னதா சுருக்கமா நான் 2 வரியில நான் சொல்றேன். வீட்டுல இருக்க பேய சமாளிக்கிறதுக்கு குவார்டர் பெசாசோட வர வேண்டியிருக்கு. அப்பதானே இங்க ஏதோ காமாசம் தூங்க முடியும். நடுவர் அவர்களே சொல்றாரு நிம்மதி இல்ல சார். வீட்டுல வேலை விட்டு வீட்டுக்குள்ள நுழையிறான் மனுஷன். மாமியா கொண்ட மருமக கையில இருக்குது, மருமக கொண்ட மாமியா கையில இருக்குது. ரெண்டு இப்படி நிக்கிறாளுங்க. என்ன செய்வேன்? நேரா ரூமுக்குள்ள போனேன், கதவை சாத்தினேன். 5 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்தேன். காவி வேஷ்டி கட்டியிருந்தேன் சார். காசிக்கு போனேன்னு நினைச்சிடாதீங்க, சைனா பார்டரை தாண்டி போயிட்டேன். எங்க போனானே தெரியல, இன்னும் தேடிக்கிட்டு திரியிறாங்க. குடும்பம் அந்த லட்சணத்துல ஓடிக்கிட்டு இருக்கு சார். சரக்க ஊத்தி கையில வச்சுக்கிட்டு கேட்கிறாரு, ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன், ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 நீ கேட்கிறாரு சார். அவருக்கே தெரியல, அவருக்கு கண்ணதாசனுக்கே தெரியல ஏன்னு ஊத்தி ஊத்தி தான் சாப்பிட்டு இருக்காரு. பாட்டில் சரக்கு பத்தல, பாக்கெட் சரக்குக்கு போறாரு. அங்க போய் அதை ஏத்திக்கிறாரு. யாருக்காக யாருக்காக இந்த பாக்கெட்டு துணையும் பிறந்தது, பாவை தருவது மென்னலாக்குவது யாருக்காக? சொல்றாரு ஒரு வசனம், எழுதுங்கள் என் கல்லறையில் இனியவன் ஒரு இரக்கமில்லாதவர் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் நடுவர் ஒரு. ஏன் அவங்க அன்னபாரதி மேடம் வீடு இருக்குல்ல சார், இங்க ஏன் வீட்டுக்குள்ள தான் நுழையணுமா? நடுவர் ஒரு பெருமான் சார் உட்கார்ந்துருக்காரு பயந்துகிட்டு. நடுவர் ஒரு நல்லவர்னு சொல்ல வந்தேன், லேசா தொண்டை பிரேக் ஆயிடுச்சு அந்த இடத்துல. பாருங்கள் இவர் ஒரு பைத்தியக்காரன் அந்த வரி வரேன் அங்க வந்து லேசா சரணல் வந்துருச்சான். நடுவர் அவர்களே, வீட்டுக்காரரை யாருமே மதிக்கிறது இல்லை. ஒருத்தர் பேட்டி எடுக்கிறதுக்கு வந்தார். வந்த உடனே உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கான்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க இருக்கு அப்படின்னாங்க. எந்த கம்பெனி அப்படின்னு கேட்டாங்க. ஒனிடாவா சாம்சங்கா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னிச்சு சுப்பிரமணி கம்பெனி அப்படின்னாங்க. சுப்பிரமணி கம்பெனியா? சரி உங்க வீட்டுல மிக்ஸி இருக்குதான்னு கேட்டார். இருக்குது. எந்த கம்பெனி? சுப்பிரமணி கம்பெனி. உங்க வீட்டுல ஃபேன் இருக்குதா? இருக்குது. என்ன கம்பெனி? சுப்பிரமணி. சுப்பிரமணி கம்பெனி அது எங்க இருக்குது? இந்த ஈச்சர்ல படுத்திருக்குது அப்படின்னு. ஈச்சர்ல படுத்திருக்குது சுப்பிரமணி கம்பெனி. மாவாட்டுறதுல இருந்து ஃபேன் விசிறி விடுறதுல இருந்து துவைக்கிறதுல இருந்து எல்லாம் அவருதான். இந்த அம்மா சீரியலை போட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கு. சோறு கிடைக்குதா சார் வீட்டுல இன்னைக்கு? இன்னும் நேரத்துக்கு ஆண்களுக்கு சோறு கிடைக்குதா? சோறு கேட்கிறாரு அங்க இருந்து வந்து, சோறு போடுமா அப்படின்னு அந்த பறக்கும் தட்டுல வர்ற மாதிரி வருது. சருன்னு தட்டு மட்டும். என் சம்சாரத்துக்கிட்ட கேட்டேன், போன வாரம் நடந்துச்சு. ஏமா இட்லி பாரு, அங்க டிவில நாடகம் போட்டேன், கடைசி நாடகம். இப்படி ஏற்கனவே போட்டு வச்சுட்டு இப்படி எரிஞ்சாவாரு கரெக்டா வந்து மடியில விழுந்துச்சு. அப்படி நாசமா போனவர். நான் கேட்டேன், சரி இட்லியை வச்சு விட்ட சாம்பார் எங்க எப்படி ஊத்துவேன்னு. முதலவே இந்த ஹோட்டல்ல கட்டி கொடுக்குறாங்க, அதுல ஊத்தி கட்டி வச்சுட்டா கரெக்டா.
சாம்பார் பாரு ஓட்டை போட்டு அங்கே புதுக்குனா பாரு பூரா மூஞ்சி கீச்சி நாரி அம்பிட்டு கைலி நாரி போச்சியா. அடுத்து கெட்டி சட்னி வேணுமாண்ணா வேணாம் அப்படி போதும் நான் இதையே தொட்டு ஐயா நேரத்துக்கு சாப்பிட முடியறது இல்லையா ஐயா. சாப்பிட முடியல சார். அழுந்து செலுத்து வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளை நிம்மதியா சாப்பிட முடியுதா இன்னைக்கு? முடியல. இல்ல போனஸ் வாங்கிட்டு வர்றாரு. வருஷம் முழுக்க உழைச்சு அந்த லாபத்துல கிடைக்கிற பங்கு தான் சார் போனஸ். அது உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். அந்த 4000 ரூபாய் போனஸ் அந்த தீபாவளிக்கு வாங்கிட்டு வர்றவன் அங்க கடை தெருவில் அந்த துணி கடையை பாக்குறான். ஆகா நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல துணி எடுத்துட்டு போலாமே அப்படின்னு கையில 4000 ரூபாய் தான் இருக்குது. நேரா உள்ள போறேன். 4000 ரூபாய்க்கு ஒரு சூப்பர் பட்டு புடவை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போய் கொடுக்குறேன் மனைவி கிட்ட. இந்தம்மா லட்சுமி கட்டிக்க. அவ அப்படியே வாங்க சூப்பரா இருக்குதுங்க எவ்வளவுங்கன்னு கேட்டுச்சு. அங்கனதான் வில்லங்கமே ஆரம்பிக்குது. 4000 ரூபாய்மா அப்படின்னாரு. ஆமா 4000 வாவா. இந்த இருக்கிற எதிர்த்த வீட்டு சிரிக்கி ஒண்ணும் இல்லாதவ நாசமா போனவ அவெல்லாம் 4050 வாவாய்க்கு பட்டு புடவை கட்டுவாளாம். நாங்க மட்டும் 4000 ரூபாய்க்கு பட்டு புடவை கட்டுறதா 50 ரூபாய் கூட. நீ எல்லாம் ஒரு மனுஷன் உன்னைய கட்டி நீ விளங்காம போக நாசமா போக உன் வாயில வண்ண புத்து வைக்க உன் கையில கட்ட முளைக்க இந்த வாக்குல கழுத்துல கொடுத்தனா ரோட பிச்சை எடுத்துக்கிட்டீங்க நாசமா போன வேலை அப்படின்னு ஆரம்பிச்சுருவாரு ஒரு பாட்டு. என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாங்க மன்னார் குடியில் கேட்டாங்க அந்த மாயவனத்துல கேட்டாங்க சேசனத்தையோட வந்து திருவில்லிபுத்தூர்ல கேட்டாங்க அந்த சின்ன மருந்துல கேட்டாங்க அந்த சின்னூர்ல கேட்டாங்க பக்கம் கேட்டாங்களா. உள்ளூர்ல ஒரு வயலும் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க கேட்டாங்க ஊர்ல கேட்டாங்க சிறிவில்லிபுத்தூர் உள்ளூர்ல எவனாலும் முதல்ல கேட்டோம். ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கேட்டாங்க. அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கேட்டாங்க. லோக்கல்ல ஒரு வயலும் கேட்கலையே. அது தெரியல. அங்க கேட்டாங்க அங்க கேட்டாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பாண்ட பணியாரம் சுட்டுச்சா தொன்னை எட்டி பார்த்துச்சான் அப்படின்னு. ரப்பு ரயில் அடிச்சான் தும்முறு டிக்கெட் எடுத்துச்சான். ஆமா கல்யாணம் பழமொழி வச்சிருக்கான் பாரியா. அந்த பெண்களை இமிஷ தாங்க மாட்டாம ஆண்கள் அந்த திருமணத்தை எப்படி தெரியுமா பாக்குறாங்க? சொர்க்கம் சார் திருமணங்கிறது. அதை எப்படி மதிக்கிறாங்க தெரியுமா? மாமனார்ட்ட போய் பொண்ணு கேட்கிறான். மாமா உன் பொண்ண கொடு ஆமா சொல்லி கொடு சாமி அதுதான்டா மூணு முடிச்சு தாலி கட்டமும் மேலம் கட்டமும் நேரம் வந்துருச்சு நூறு உலக சேர்ந்து எனக்கு மாலை வந்துருச்சு சாமா பொண்ண கொடு ஆமா சொல்லி கொடு. இது முறையா பொண்ணு கேட்கறது முறையோட கல்யாணம் நடக்கணும். ஒரு கல்யாணம் கிட்ட நடக்கணும். பொம்பளை பிள்ளை என்ன தெரியுமா பாட்டு பாடுது? ஏ கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி போலாமா தாலியை தான் கட்டிக்கிட்டு பெற்று தராமா அல்ல புள்ள ஊட்டி பெற்றுக்கிட்டு கட்டி போலாமா. இந்த ஒரு பாட்டு பார்த்தாதான் குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் பாடுபடுவது ஆண்களா பெண்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப லேட்டஸ்ட் பாட்டு ஒரு அம்மா பாடுது. குத்து விளக்கு குத்து விளக்கு சத்தியமா ரொம்ப குத்து விளக்கு நல்லா இருக்கு. அடுத்தவர்களே அள்ளி நொறுக்கு அள்ளி நொறுக்கு அப்பவே அள்ளி நொறுக்கு அள்ளி நொறுக்கு. மங்களகரமா தொடங்கி மணப்பாறை முறுக்கு மாதிரி நொறுக்கணுமா? அப்ப குவாட்டருக்கு மேல ஆபா ஏத்துனாக்கா நொறுக்க முடியும். குத்து விளக்குன்னா குத்து விளக்குன்னா இப்ப அது வாட்டுக்கு எரிஞ்சு விளக்கு கொடுக்கணும். காலையில 5 மணிக்கு இந்தாங்க நான் குடும்பத்தோட குத்து விளக்கு அகல் விளக்கு சிமிழி விளக்கு இவன் முதல்ல போய் பல்ல விளக்குறீங்க. ஆமா ஊரு 8 ஊருக்கு வீச்சம் அடிக்குது. அப்படியே வசனம் பேச ஆரம்பிச்சு கல்யாணம் முடிஞ்சோடனே மாமனார் அழுதுருக்காரு கேன்னு அப்படியே கண்ணை தொடச்சிருக்காரு. சரி மருமையும் போய் அப்படியே மாமனார் தாவங்கொட்டையை பிடிச்சி இப்படி தூக்கி கண்ணை தொடச்சு விட்டு அழுகாதீங்க மாமா உங்க பொண்ணை கண்ணு கலங்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா மாமனார் சொன்னாரு நான் ஒண்ணு அவளை நினைச்சு அழுகல உன்னை நினைச்சுட்டே அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு. 20 வருஷமா என்னை அவ படுத்தின பாடு செத்தடா மகனே அப்படின்னாரு. அது தெரியல. நடுவர் அவர்களே ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 2 பொண்டாட்டி கட்டினா தப்பா? என்ன சார் இல்ல அங்க ஒரு குடும்பம் இருக்குது இங்க ஒரு குடும்பம் இருக்குது அப்படிலாம் ரொம்ப ஓவரா டயலாக் விட்டாரு ஆண்கள் மேல. 2 பொண்டாட்டி கட்டினா தப்பா? என்ன சார் ஒரு கலாச்சாரத்துக்கு பண்பாட்டுக்கு பேருவான அத்தி குளத்துல வந்துகிட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்கறியா?
இல்ல தப்பா ரைட்டா அதை சொல்லுங்க. ஏன் சார் 2 சம்சாரத்தை கட்டினா தப்பு இல்லையா அப்படின்னா? சரி ரைட்டு. ஒருவனுக்கு ஒருத்திங்க தான் சார் கலாச்சாரம். இருங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். 2 பொண்டாட்டி கட்டினா தப்புன்னு சொல்றீங்க. இப்போ முகத்துல 2 கண்ணு இருக்குது. சரி, சரியா தப்பா? சரிதான், 2 கண்ணு இருக்கானே. மூக்குல 2 ஓட்டை இருக்குது. சரியா தப்பா? ஆமா, 2 ஓட்டையிலையும் காத்து போயிட்டு வந்தா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா. வாயில மேத்தாடை இருக்கு, கீத்தாடை இருக்குது. சரியா தப்பா? ஆமா. கை 2 இருக்குது, கால் 2 இருக்குது, கிட்னி கூட 2 இருக்குது. ஆமாயா. அதெல்லாம் 2 இருந்தா தப்பு இல்ல. பொண்டாட்டி மட்டும் 2 இருந்தா தப்பு அப்படின்னா அது என்ன நியாயம்? நீங்க சொல்ற லாஜிக்கே எனக்கு புரியல. முதல்ல பாத்தியா நடுவர் அவர்களே ஆண்களை பத்தி குறை சொன்னாரு. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி ஒப்பாட்டின்னு பாடுறாங்கன்னு. பெண்கள் இந்த மாதிரி பாட்டு பாடுனதுல நினைக்காதீங்க. ஒரு அம்மா சூப்பரா பாட்டுச்சு. எப்படிங்களா? கொல்லையில கொய்யாமர ரோசா கொழுந்த நாடு வச்சமனா கொழுந்த நாடு வச்சமனா கொய்யா அப்படித்தான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்துச்சு. எங்க ஊர்ல மாரியம்மன் கோயில்ல நான் போய் பக்கத்துல உட்காந்து கேட்டேன். பக்கத்துல உட்காந்து கேட்கல, நானும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். லேசி பாஷா காதுல விழுந்துச்சு. என்ன வேண்டுது? மாரியாத்தா காளியாத்தா இந்த கண்ணு பகல்ல நல்லாத்தான் தெரியுது, நைட்டு 11 மணிக்கு மேல படக்குன்னு மூடிக்குது அப்படின்னு. நான் யோசித்து பார்த்தேன், எல்லா பேத்துக்கும் உலகத்துல இருக்க எல்லா பேத்துக்கும் நைட்டு 11 மணிக்கு மேல படக்குன்னு கண்ணு மூடி தூங்குறப்ப கண்ணு மூடித்தான் இருக்கு. இந்த அம்மாவுக்கு மட்டும் என்ன பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்க போகுது. சரி என்ன வேண்டுதுன்னு பார்ப்போம். எனக்கு மட்டும் இந்த கண்ணு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா என் புருஷனை கூப்பிட்டு ஒரு சேர 15 மொட்டை அடிக்கிறேன் அவனுக்கு அப்படின்னு. இந்த அம்மா கண்ணு நல்லா தெரிஞ்சுன்னா வீட்டுக்காரனை கூப்பிட்டு மொட்டை அடிக்கிறான். உன் கண்ணு நல்லா தெரிஞ்சா நீ தானே மொட்டை அடிக்கணும். உன் தலையில முடி இல்லையா? அப்ப நீ எங்க போற? மகளிர் அழகு நிலையம். அங்க போய் இந்த நெல்லு வயலுக்கு சுத்துக்கால் எடுக்கிறப்ப அந்த புருவத்துல இருக்க முடிய பூரா புடிங்கி விட்டுறாங்க. அப்புறம் பேரன் லவலி, பேத்தி லவலி, நாத்து லவலி, கொழுந்தியா லவலி அம்புட்டே அள்ளி மூஞ்சில எருவாட்டி தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு என்னையும் பாரு என் முகரையும் பாருன்னு ஒசாமா பின் லாடன் மாதிரி வெளியே ஒடியாரு. அதான் ஒரு அழகு நிலையத்தோட வாசப்படியில எழுதி போட்டிருக்காங்க. ஆண்களே, இளைஞர்களே, இந்த அழகு நிலையத்திலிருந்து வெளியே வரும் பெண்களை தயவு செய்து சைட் அடித்து விடாதீர்கள். அது உங்கள் பாட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னா பெயிண்ட் அடிச்சு விட்டு சுடிதார மாட்டி அனுப்பி விட்டுறாங்க. அழகு நிலையத்துல பாட்டியவே நமிதா மாதிரி பேக்கப் பண்ணி வெளியே அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடுவர் அவர்களே, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்ன? ஆண்கள் யாராவது அழகு நிலையத்துக்கு போறாங்களா? ஆண்மையில் பாருங்க நல்ல தோகையெல்லாம் வச்சு அழகா இருக்கு. பெண்மையில் பாருங்க மொழுக்குன்னு இருக்கு. யானை, ஆண் யானை பாருங்க நல்ல தந்தத்தோட கம்பீரமா இருக்கு. பெண் யானை பாருங்க மொழுக்குன்னு இருக்கு. கோழி நம்ம ஊர்ல தெரியுது கோழி, சேவல் கோழிய பாருங்க சார், அந்த வால் எவ்வளவு அழகா இருக்குது, அதுல என்ன கலர் இருக்குது, அது கூவுற ஸ்டைல் என்ன, சும்மா ரஜினிகாந்த் மாதிரி. இந்த லேடி கோழிகளை பாருங்க, லேடிஸ் கோழி மொழுக்குன்னு இருக்கு. பொட்டக்கோழி. ஆமா, அந்த குப்பைகளை கிளறிக்கிட்டு அப்படியே தெரியும். இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பழமொழி தான் தெரியுது. தருத்திரம் பிடிச்சவ தண்ணி எடுக்க போனாலாம், தண்ணி பாம்பு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துச்சான். இதுல மேக்கப் வேற. மேக்கப் பழமொழி எல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஆமா, கவிதை எழுதுறாங்களாம். ஆண்கள்லாம் அசிங்க அசிங்கமா எழுதுறாங்களாம் கவிதை. ஒருத்தர் எழுதினார் கவிதை. கண்ணே கமலா, அந்த குமாரிடம் இருப்பது போல் என்னிடம் சொந்த வீடு இல்லை. அந்த குமாரிடம் இருப்பது போல் என்னிடம் சொந்த பைக் இல்லை. சரி, அந்த குமாரிடம் இருப்பது போல் என்னிடம் சொந்த கார் இல்லை. அந்த குமாரிடம் இருப்பது போல் சொந்த கலர் டிவி இல்லை. சொல் கண்ணே, என்ன வேண்டும் உனக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த புள்ள அந்த பதில் லெட்டர் எழுதிச்சு. தயவு செய்து அந்த குமாரின் விலாசத்தை சற்று தருகிறாயா? நான் அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ எதுக்கு வெறும் பையன், ஒண்ணுக்கு ஆகாதவன், ஓட்டாண்டி. நடுவர் அவர்களே, அவங்களும் கவிதை எழுதுறாங்க சார். இறுதியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சார். சொல்லிருங்க. எந்த பெண்களுக்காவது ஒரு பெத்த குழந்தைய தொட்டியில போட்டு தாளாட்ட தெரியுமா? அப்பா தாளாட்டுறாரு. எப்படி தெரியுங்களா? பனி இல்லாத மார்கழியாம், படையில்லாத வண்ணவனாம், பனி இல்லாத மார்கழியாம், படையில்லாத வண்ணவனாம், இனிப்பில்லாத முக்கணியாம், இசையில்லாத முத்தமிழா, பனி இல்லாத மார்கழியாம், படையில்லாத வண்ணவனாம். அப்படியே தூங்கினா சார். பக்கத்து வீட்லயும் சேர்த்து அம்மா தொட்டியில போட்டு பயல போட்டு இப்படி ஆரம்பிச்சிச்சு. ஆறாரோ பாடுறது ஆரம்பிச்சுல அந்த பய தொட்டியில கிடந்து 2 கையை இப்படி கும்பிட்டேன். அம்மா தயவு செஞ்சு பாடாத,
சிரமப்பட்டாவது நான் தூங்கிறேன், உன் காலில் கூட விழுகிறேன், தயவு செஞ்சு பாட்டு மட்டும் பாடி என்னை கொண்டு விடாத. அந்த லட்சணத்துல இருக்கு சார் பாட்டு. ஏன் சம்சாரம், ஏன் குழந்தைய இந்த ஸ்பிரிங் தொட்டி இருக்கு பாருங்க, அது ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். இப்ப நம்ம பெண்கள்லாம் அந்த காலத்துல இப்படி தொட்டியை போட்டு ஆட்டினாங்க. இப்ப இப்படி ஆட்டினாக்கு கை சப்ப வலிக்குதான். அதுக்குன்னே 2 ஸ்பிரிங் தொட்டியை தட்டி வீட்டுல அந்த ஸ்பிரிங் தொட்டி தான் வாங்கி போட்டிருக்கேன். என் மகளை போட்டு என் சம்சாரம் எப்படி தெரியுங்களா? நீங்க பேசவே வேணாம் மேடம், இந்த ஒரு பாட்டுக்கே சரியா போயிடும் உங்களுக்கு சம்பளம். போங்க. கலைமகள் யாழ்மீட்ட, மலைமகள் நடனமாட, திருமகள் அமுதூட்ட, எத்திசையில் பிறந்தாலும் எத்திசையில் புகழ் மணக்கும் தாயை தமிழுக்கு முதல் வணக்கத்தை வைக்கிறேன். ஏமா நாங்க என்ன தாய்க்கு தமிழுக்கு ஜெய்வனகாமா வச்சான்? அவங்க மாநில அவங்க என்ன பொங்கலை சொல்லலாதானே, பொங்கலை சொல்லலாதானே. பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன் அனைத்தும் பற்றுவேன், புகழ்ந்தால் என்னுடன் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இழிவுபடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று கவியரசு கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்றால் போல் இந்த வீட்டிற்கும் நடுவர் அவர்களே. ஆஹா, போதுமா? ரிப்பீட்டுமா? வீணை இல்லாத கலைமகளா, மத்தளம் இல்லாத நந்தியா, புல்லாங்குழல் இல்லாத கிருஷ்ணனா, நாட்டியமாடாத நடராசனா, நம் பட்டிமன்ற நடுவர் திரு திண்டுக்கல் பாஸ்டின் இல்லாத பட்டிமன்றமா, பாட்டு மன்றமா, வழக்காடு மன்றமா, இல்லை சுரல் சொல்லரங்கமா, ஊரா அடுத்த பட்டிமன்றம் ஊரா தலைமை பேச்சாளர் நீங்க தான் நடுவர் அவர்களே. ஆண்கள் பெண்கள், ஆண்கள் பெண்கள் 2 சைடு பேசினாலும் கடைசி பெண்களுக்கே சாதகமா தீர்ப்பு சொல்ல காத்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே. பாத்தியா எங்க வந்து ஆப்பு வைக்கிறாங்க பாரு. உயர்த்தி சொல்லிட்டு அவங்க பக்கம் தீர்ப்பு சொல்ற நடுவர் அவர்களே. மேடையில் வீட்டிற்கும் அறிஞர் பெருமக்களுக்கும், குரல்களால் பேசிக் கொண்டிருக்கும் எங்களுக்கு மத்தியில் விரல்களால் இசைமிட்டுக் கொண்டிருக்கும் இசை கலைஞர்களுக்கும், இந்த இரவு நேரத்திலே உண்ட மயக்கத்திலே மயில் தோகை விருத்தாடும் இச்சூழ்நிலையிலே தூங்கும் நேரத்திலும் எங்களுக்காக காத்திருக்கும் நல் உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் என் சிறப்பான வழக்குகளை வைத்துவிட்டு, ஜனநாயகத்தை தன் கரத்தால் வேடிக்கிட்டு நின்றான் ஒருவன், ஜனநாயகத்தை தன் கரத்தால் வேடிக்கிட்டு நின்றான் ஒருவன், நிறத்திலே கண்ணனவன், சான்றோர் கொடுத்த சரித்திர பிள்ளையவன், முழந்துண்டு சட்டைக்கும் முதலில்லா தொழிலாளி பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்தில் குடியிருப்பான், பொன்னில்லான் பொருளில்லான் புகழின்றி வசையில்லான், இல்லாலும் இல்லான் இல்லை எனும் ஏக்கமில்லான், அரசியலை காதலுக்கே அர்ப்பணித்தார் மத்தியிலே காதலையே அரசியற்காய் கரைத்து விட்ட கங்கையவன், அவன் தான் கருப்பு காந்தியில் நெருக்கப்பட்ட கர்ம வீரன் காமராஜ். பிழைப்புக்காக அரசியல் நடத்துவதற்கு மத்தியில் பிழை இல்லாமல் அரசியல் நடத்த ஒரே தலைவர், ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவர், ஓட்டுகளுக்காக பாடுபட்டவர்களுக்கு மத்தியில் மக்களின் ஓட்டு வீடுகளுக்காக பாடுபட்ட ஒரே தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். அதனாலதான் கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு, சமுதாய நலனுக்காக சகலத்தையும் திறந்துவிடும் ஒரு சன்னியாசியின் கைகளில் கூட ஒரு திருவோடு இருக்கும், அந்த ஓடு கூட இல்லாத அரசியல் துறவியே காமராஜான்னு சொன்னாங்க. உண்மையிலே அப்பேற்பட்ட அவர் புகழை போற்றும் இந்த ஊரில் பேசுறது உண்மையில பெரும் மகிழ்ச்சியா இருக்கு வேடுவர் அவர்களே. இல்ல இன்னைக்கு என்ன தலைப்பு? இன்னைக்கு என்ன தலைப்புன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு தலைப்பு வந்து புளியங்கொட்டைக்கு வழக்கத்து மொழியா தெக்கித்து மொழியான்னு கேட்டிருக்காங்கம்மா. இல்ல நீங்க ஓவரா அந்த சைடு சிங்கி அடிச்சிட்டு இருந்தீங்க, அதனால எனக்கு தலைப்பு ஒரு நேரம் குழம்பு போயிடாரு. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு முன்னெடுத்ததும் காரணமாக
அதிகமாக இருப்பது ஆண்களா பெண்களா? அப்படித்தான் வால் போஷன் அடிச்சிருக்காங்க. நான் ஒரு 345 தடவை சொல்லியிருக்கேன். அப்படித்தான் நினைக்கிறேங்கம்மா. இல்ல இதான தலைப்பு. அதுதான் தலைப்பு. இதுதான் தலைப்பு. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு முன்னெடுத்தும் பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? இதான தலைப்பு. ஆமா. இதுக்கு போய் இந்த அண்ணன் எதுக்கு கையில வேப்பனே இல்லாம சங்கு சிங்கு 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 ஆடிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. கோலமாவில கோலம் போடலாம், சரி. கடலை மாவுல கடலை போட முடியுமா? நாக்காளில உட்காரலாம், முக்காளில உட்காரலாம், கொக்க மக்கா தக்காளில உட்கார முடியுமா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க வாட்டுக்கு சார் 40 இட்லிக்கு 39 இட்லி சாப்பிட்டு பேசாம அப்படியே திண்டுக்கல் பார்க்கலாம்ல சார்? இது என்ன பட்டிமன்றமா பண்டால் சங்கிலி மடமா? இல்ல பேசிட்டு போறது என்ன பேசிட்டு போயிருக்கா? ஃபுல்லா பெண்கள் அதை செஞ்சார்கள், பெண்கள் புரணி பேசினார்கள், பெண்கள் ஆன புள்ள அழக புள்ளக்க கொடுமன் கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் திங்கு திங்குன்னு ஆடிச்சான். இவ்வளவு பெண்களை பத்தி பேச ஒரு ஆம்பளால கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே சார்? அது மட்டும் அப்படியே அழகா சிலையா மாதிரி வேணுமா? சீனி சக்கர சித்தப்பா சீட்ல இருந்து நக்க பாக்குற மாதிரி பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இல்ல ஃபுல்லா நான் ஆண்கள் ஃபுல்லா உழைப்பாளி, ஆண்கள் ஃபுல்லா உழைப்பாளி, ஆண்கள் உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு தூக்கி நிறுத்திட்டு பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் கூட கஞ்சாவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப நான் ஆண்கள் கூட உழைக்கிறாங்களா? இல்ல நான் அப்ப அதை கூட விட்டுருங்க நடுவர்களே, நான் அதை கூட சொல்லல. ஆண்கள் உழைக்கும் வர்க்கம் நான் ஒத்துக்கிடுவேன், சரி. ஏன் தெரியுமா? கழுத கூட தான் பொதிச்சு முக்குது, கழுத கூட தான் பொதிச்சு முக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாய் ஆளப்படக்கு லபக்கு திட்டு போயிடும். அதே மாதிரி இவங்க உழைக்கக்கூடிய காசு நடுவர்களே. இன்னும் பெண்களை பத்தி என்ன லேசா நினைச்சு போயிருக்கீங்களா? ஆதண்டங்காய் காய்க்கும் அலரிப்பு பஞ்சிருக்கும், ஆனாய் பிறந்திருந்தால் அப்ப விட்டு அரண்மனையில் அம்பெடுப்பேன் வில்லெடுப்பேன், மாரியம்மன் கோயில் என்றே மண்ணாய் பிறந்திருந்தால் மாசம் எனக்கு ஒரு பூசை வரும், பெண்ணாய் பிறந்ததால் புலம்பி கிடக்கலாச்சே பேதை மனம் தரலாம், காலம் மறையறி போச்சு. உள்ள அடுக்கடுக்கா பிள்ளைகளை பெத்து போட்டுது என்னக்கா அப்படி அடுக்கடுக்கா பிள்ளைகளை பெத்து போட்டுட்டு இருக்கீங்க கேட்டோம்னு வச்சுக்கல, என்ன சொல்லுவாங்க தெரியுமா பெண்கள்? ஆமா மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமியா ஊத்துவான் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாத இன்பம் அடுப்பங்கரையில இருந்து ஆகாயத்துல விமானம் ஓட்டுற வரைக்கும் பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க நடுவர்களே. என்ன பொங்கலங்களை நினைக்காதே இல்லாம போனா பணக்காதே பொங்கலங்களை நினைக்காதே ரசமும் பெருகாது இல்லாம போனா பணக்காதே. அப்படி புனிதமானவங்களை போய் இப்படி ராசா சொல்லிவிட்டீங்களா ஐயா? இப்ப இவர் ஏன் முடிய பத்தி சொல்லிட்டு போனார்ல, இவரை பத்தி சொல்லாம இறங்குவனா? இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? கோவில்பட்டியில இருந்து பாப்பா வந்திருக்கு, கடலை முட்டாய் சப்பி சப்பி சாப்பிட்டு பஸ் ஏறி ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கலாம் தப்பா நினைச்சு பேசிட்டு கோவில்பட்டி வீரலட்சுமின்னு தெரியாம பேரு. இவரை பத்தி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இவரு நானும் திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தோம், சரி. இவருடைய பிள்ளைய கூட்டு வந்திருந்தார். திடீர்னு பார்த்தா மனசு விஸ்கி விஸ்கி விஸ்கின்னு கண்ணீருக்கு மயமா அழுதுட்டு இருக்க. விஸ்கி விஸ்கினா அவருக்கு பிராண்டி நடத்தல, அதனால விஸ்கி விஸ்கி அழுதாரு. சரி கேட்டேன், என்னென்ன எப்படி அழுதுட்டு இருக்கீங்க, எனக்கு விஸ்கி விஸ்கி அழுதுங்க கேட்டேன். சொல்லுதாரு, கூட்டத்துல என் பிள்ளைகளை தொலைச்சிட்டேன் பாரதி அப்படின்னாரு. கூட்டத்துல பிள்ளைகளை தொலைச்சா இப்படியான அழுறது? அழாதீங்க, கண்ணை தொலைச்சுக்கோங்க. பாரதி இருக்கும் போது பிள்ளை அழலாமா? இமேஜ் என்ன ஆகுது? அழாதீங்க, கண்ணை தொலைச்சுக்கோங்க. அப்படி காவல்துறை அதிகாரிட்ட போய் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பிள்ளையை காப்பாத்தி கூட்டு வந்துடலாம். அந்த மனுஷனை கூட்டிட்டு போனேன். அங்க போய் நின்னுட்டு அவர் அதிகாரி கேட்கற ஏதாவது அடையாளம் சொல்லுங்க சார் அப்படிங்க. பிள்ளைக்கு ஏதாவது அடையாளம் சொல்லுங்க கண்டுபிடிச்சிடலாம். அங்க போய் திருப்பதியில போய் நின்னுட்டு அடையாளம் சொல்லுதா? மொட்டை போடுமா சார்? மொட்டை திருப்பதியில போய் நின்று அடையாளம் பாத்தீங்களா? அவர் தலையிலே அடிச்சு சொல்றாரு. 1.5 லட்சம் பேர் மொட்டை அடிச்சிருப்பானே, எவனே ஆகாங்கிறது? அவர் அதே மாதிரி தான் தலையிலே அடிச்சு சொல்றாரு. யோ, திருப்பதியில எல்லாரும் தான் மொட்டை போட்டிருப்பாங்க, மேல சொல்லும். அதுக்கு மேல சந்தனம் புதிர்ப்பாரு சார், சந்தனம். மத்தவங்க எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு தாரா பூசிருக்காங்க மண்டையில. இது கூட பிரச்சனை இல்ல. கல்யாண வீட்டுக்குலாம் போடாம மனுஷன் செருப்பை போடாம தான் போவார் தெரியுமா? அப்படி ஒரு வர்க்கம் செருப்பை போடாம தான் போவார். ஆனா வரும்போது செருப்பு போட வருவார். அன்னைக்கு அப்புறம் ஒரு மண்டபத்துக்கு வெளியே வந்து பாரு சோடு சரியில்லம்மா, சோடு சரியில்லை அப்படின்னாரு. என்னென்ன சோடு சரியில்லை? பொண்ணு நல்லா லட்சணமா இருக்கு, மாப்பிள்ளை நல்லா இருக்காங்க, அப்புறம் என்னென்ன சோடு சரியில்லை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு மனுஷன் சொல்லுதாரு, இல்லம்மா ரெண்டுமே வலது கால் செருப்பா எடுத்துட்டு வந்துட்டேன். அதான் சோடி பொறுத்தான். தேவலாமா இவர்கிட்ட படிச்ச நேத்து திண்டுக்கல் மேம்பாலத்து மேல நடு ரோட்ல நின்னுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்டா என்னடா நீ ஒரு கதிரவன் சார்ட்ட படிக்க? ஆமா என்னடா என்ன அப்படி நடு ரோட்ல நின்று பாத்துக்கிட்டு இருக்கானே? இல்ல சார் செருப்பு இல்ல, செருப்பு எடுக்கணும். இங்கிட்டு இருக்க செருப்பு கடைக்கு போலாமா இல்ல இங்கிட்டு இருக்க கல்யாண மண்டபத்துக்கு போலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல ஆனா இப்பேற்பட்ட மனுஷனையும் வச்சுக்கிட்டு வீட்டுல ஒருத்தி கஞ்சி ஊத்துறான்னா அந்த தெய்வத்துக்கு கோவில் கட்டி கும்பிடணும். செல வைக்கணுமா? செல வைக்கணும். அதை வந்து பெண்கள் அதை செஞ்சார்கள், இதை செஞ்சார்கள். பக்கத்துல அக்கா உட்காந்துருக்காங்கல்ல, தங்கமான அக்கா, உண்மையே வதிமா, கோல்டு. நம்ம எல்லாம் டிவி பார்த்தோம்னா ரிமோட் சேனல் வச்சுட்டு மாத்தி மாத்தி பாத்துட்டு இருப்போம். ஆனா அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கு நேரா போய் கலர் டிவி போய் தண்ணி
வருதி கலத்தி வீட்டுனாங்களா அவன் சாயம் போகுதா இல்லையான்னு பார்த்தேன். ஏமா இப்படி அப்புறம் நீமா இருக்கிறது. ஆனா உண்மையிலே பெண்களுக்கு எதுக்கு பெண்ணுன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? பெண்ணுக்கு எதுக்கு பெண் பேர் வந்துச்சு தெரியுமா? பேணும் தன்மை உடையவள், அதனாலதான் பெண்ணுன்னு பேர் வந்துச்சு. அத்தியாய இலக்கியத்துல பேணும் தன்மையுடையவள், அதுக்குதான் பெண்ணுன்னு வந்துச்சு. சும்மா எழுதாம தூக்கி போடுறதுக்கு அது இங்கிலீஷ்ல பெண்ணுன்னா இங்கிலீஷ்ல பேனான்னு அர்த்தம். இப்ப தமிழ் அர்த்தம் வருது பாருங்க எப்படின்னு. ஆனா அந்த ஆண்களுக்கு எதுக்கு ஆணுன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஏங்கம்மா ஆண்களுக்கு எதுக்கு ஆணுன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஒரு குத்துக்களுக்கு சேலை கட்டி விட்டா கூட, ஒரு குத்துக்களுக்கு சேலை கட்டி விட்டா கூட வாய ஆண் வந்து பாத்து அதுக்கு தான் ஆணுன்னு பேர் வந்துச்சு. இவளுக்கு உண்மையில நிறைய பேர் உண்டு. ஆண் ஆடவர், அத்தான் ஆடவர் எதுக்கு பேர் வந்துச்சு தெரியுமா? போட்டுக்கிட்டு ஆடுவான், போடாமலும் ஆடுவான். ஆடவர். ஆமா ஆடவர் போட்டுக்கிட்டு ஆடுவான், போட ஃபுல் அடிச்சு ஆஃப் ஆயிடுவான், ஆஃப் அடிச்சு ஃபுல்லா ஸ்டடியா நிப்பான். இப்படி ஃபுல்லா இதான் ஆடவர். இன்னொரு பேர் இவளுக்கு உண்டு, அத்தான். அத்தான் எதுக்கு அத்தான்னு பேரு தெரியுமா? ஏங்கம்மா சிங்கத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா, ஆண் சிங்கத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம காது கிடக்கிற கம்மல அத்தான். ஆனா அத்தான் மூக்குத்தி அத்தான், ரெட்டவர சங்கிலி அத்தான். ஓ இதுக்குத்தான் அத்தான் வந்துச்சா? அப்ப அது ஒரு மரியாதை நிமித்தமா வந்த பேர் கிடையாது. அவசரத்துக்கு குடிக்கிறதுக்கு கம்மல் அத்தான், தோட அத்தான், 2 கோடி சங்கிலி அத்தான். ஓஹோ. ஆனா அக்கா இன்னும் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது. ஐயோ நானுங்க வீட்டுக்கார அத்தான் அத்தான். நடுவர்கள் நீங்க சொன்னீங்க நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொன்னீங்களே. உண்மையிலே இப்ப குடும்பம்ங்கிறது ஒரு கோவில் தான். 2 தண்டவாள சரியான பாதையில போனா தான் ஒரு ட்ரெயின் சுமூகமா பயணம் செய்ய முடியும். அதே போல ஆண் பெண் 2 பேரும் சரியான பாதையில போனா குடும்பங்கிற சக்கரம் ஒழுங்கா ஓடும். ஆனா பொம்பளை பாருங்க ஒழுங்கா அவ ரூட்ட போயிட்டு இருப்பான். ஆம்பளை போவானோ போக மாட்டான். போன சரித்திரமே கிடையாது. குடிச்சிட்டு அவங்க போய் விழுந்துட்டு கிடக்கிறது எல்லாம் வேலை செஞ்சுட்டு. அன்னைக்கு இப்படிதான் ஒரு அண்ணன் குடிச்சிட்டு அவங்க பொண்டாட்டி கால போய் விழுந்துக்கிட்டு, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேண்டும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கால விழுந்து 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 நினைக்கல. குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன். எனக்கு சும்மா சாக்காய் போச்சு. அந்த அக்கா ஏயா எந்திரியா, என் கால போய் பொசுக்கடின்னு விழுந்துட்டேன், எந்திரியா எந்திரியா என் கால எந்திரியா எந்திரியா. அந்த அக்கா தூக்கி விட்டுட்டு அப்புறம் தான் அந்த அக்கா குடிச்சு பாக்காரு, காலில் கிடக்கிற கொலுச காணும். 2ஆம் ரவுண்டுக்கு ஆட்டை போட்டு போயிருக்காரு. நாசமா போன போயில அதுக்கு பேசாம குடிச்சுக்கிட்டே தெரிஞ்சிருக்கலாமா குடியார போயலா. ஆனா நடுவர்களே இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருந்தாலும் அந்த குடும்பத்தை திரு குடும்பமா மாத்துறதும் தெரு குடும்பமா மாத்துறதும் ஒரு பெண்களோட கையில தானே இருக்கு நடுவர்களே. பாருங்க. ஆனா அண்ணன் சொல்றத ஒண்ணு மட்டும் ஒத்துக்கிடுங்க. என்னங்கம்மா? ஆண்மைதான் அழகுன்னு சொன்னார் தெரியுமா? ஆண்மயிலுக்கு தான் தோகை உண்டு, ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரி மயில் உண்டு, ஆண்மானுக்கு தான் கொம்புகள் உண்டு, அதனால ஆண்கள் தான் அழகு அப்படின்னு சொல்ல அதான் ஒத்துக்கிடுவேன். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டாலும் ஆண்கள் தான் அழகுங்கிறது ஒத்துக்கிடுது நடுவர்களே. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன சின்ன டவுட் தான்? சின்ன டவுட் சும்மா கேளுங்க. என்ன டவுட் தெரியுமா? இந்த 5 படுத்த மிருகத்துல ஃபுல்லா அவர் சொன்னது ஃபுல்லா 5 தானே சொன்னாரு. 5 படுத்த மிருகத்துல ஃபுல்லா ஆண அழகா படைத்த இறைவன் 6 படுத்த மனுஷங்களை மட்டும் பொம்பளை பிள்ளை எப்படி அழகா படைச்சாரு? பூசுறது இல்ல, உங்க முகங்கள்லாம் கண்ணாடியில பாருங்க அப்ப தெரியும். நடுவர்கள் இன்னைக்கு பொம்பளை பிள்ளை பத்தி இந்த கிளி கிழிச்சாங்களா? ஒரு பெண் ஒரு ஆணோட வாழ்க்கையில நுழையதுக்கு முன்னாடி ஆண்கள் எப்படி என்ன ஒரு கருப்பா இருக்கிறீங்க? கருப்பா என்னையா? கருப்பா சார் நாங்க அப்படி சொல்லுவோமா? சாக்லேட் ப்ரௌன் கலர் இல்லையா அது? நாங்க எப்படி சொல்லுவோம் உங்களை? கருவாப்பையா 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 அப்படி சொல்லுவோம். ராஜபாளத்துல ஒரு மேடை போட்டு பப்ளிக்ல பாடுங்கம்மா, நல்லா பாஸ்டிங்க்கு பேர் வரும். அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல நடுவர்களே. இந்த ஆண்களோட வாழ்க்கையில ஒரு பெண் நுழையதுக்கு முன்னாடி ஆண்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி இருப்பாங்க? தலையை ஒழுங்கா எடுத்துக்க மாட்டான், சட்டப்பட்டெல்லாம் ஏத்தரக்கமா போட்டிருப்பான், கால்ல செருப்பு இருக்கான்னு தெரியாது இருக்காதான் தெரியாது, மொத்தத்துல ஒரு கிறுக்க மேரு போவான் கிறுக்க மேரு வருவான். ஆனா ஒரு மஞ்சள் தாவாணி போட்டுக்கிட்டு சட்டப்பட்ட ஒழுங்கா போடு, கால்ல செருப்ப போடு, மனுஷனா போ மனுஷனா வா அப்படின்னு சொல்றது கூட ஒரு பெண் வேணும் நடுவர்களே. அந்த பிள்ளைய பார்த்தோம்னா வரிசையில கவிதை சொல்லுவான் தெரியுமா? இதெல்லாம் கரெக்டா அவனை வளர்த்து எடுத்தா தானே கதவை சாத்தி தூக்கி போட்டு மிதிக்க முடியும். யார மிதிப்பா வீட்டுல? இல்ல எனக்கு ஒரு டவுட். இல்ல மாத்தி என்ன புருஷனுக்கு மரியாதை கொடுக்கல, புருஷனுக்கு மரியாதை கொடுக்கல, ஒரு பெரிய குற்றச்சாட்டை பெண்கள் மேல வைக்கிறீங்களே, புருஷனுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன். இங்க வரியா? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? ஆண்களை அடிச்சா தப்பா? ஆண்களும்
என்னம்மா அப்படி இந்த ஒரு ராஜபாளையத்துல ஒரு ரூம் எடுத்து தூக்கி போட்டு மிதிக்கமா? கண்கண்ட கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கலவே புல்லானாலும் புருஷனே தமிழ்நாடு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தமிழ் மொழி உண்டு பண்ண காலத்துல இருந்து கணவனை தெய்வமா வணங்குற தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். என்னங்கம்மா? இப்ப 5000 கொடுத்து ஒரு மாடு வாங்குறோம். சரி, ஒழுங்கா பால் கறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், லேசமா செல்லமா 2 தட்டு தட்டுவோம். சரி. 50,000 கொடுத்து ஒரு பல்சர் பைக் வாங்குறோம். ஸ்டார்ட் ஆகல, செல்ஃப் ஸ்டார்ட்டும் ஒர்க் ஆக மாட்டாங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டாங்க. ஒரு நாளைக்கு அந்த பைக்கை எத்தனை மிதி மிதிக்கிறோம்? எத்தனை மிதி? ஒரு 4-5 மிதி மிதிக்கிறோம். 4-5 மிதி மிதிக்கிறோமா? அத்தனை மிதி மிதிச்சு ஒழுங்கா வண்டியை ஓட்டிட்டு போறோம்ல. அதே போலதான் அந்த ஆண்களை 40 பொண்ணாக 40,000 ரொக்கம் கட்டிலு லொட்டு லொசுக்கு பீரோ இத்தனை கொடுத்து இவனை விலைக்கு வாங்குறமே. ஒரு 4 மிதியா 2 குத்தா மிதியா குத்தா என்ன தப்பு நான் கேக்குறேன். இங்க பாருங்க, அண்ணன் சேர்ந்து சிரிக்கிறத பாரு. ஏன்னா என்னன்னா நம்மளே போட்டு இப்படி மானத்தை வாங்கி இருங்கம்மா. நான் அன்னபாரதி மேடம் உண்மையிலே இந்த சாரு பின்னால பெருமாள் சார் உட்கார்ந்து இருக்காரு, நல்லா இருக்கணும் அவரு. சரிம்மா, 50,000 கொடுத்து வண்டியை வாங்கிட்டு வர்றியா, 4 மிதி மிதிக்கிறியா, திருப்பி ஸ்டார்ட் ஆகலன்னா இன்னொரு 4 மிதி மிதிக்கிறியா, திருப்பி வண்டி சரியில்லைன்னா நாங்க பக்கத்து வீட்டு ரமேஷுக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு வித்துருவோம். நீங்க வண்டி இப்போ நீங்க மிதிச்சு சரியில்லைன்னா பக்கத்து வீட்டு லட்சுமிக்கு ஒரு 30,000 வித்துற வேண்டியதானம்மா. அப்புறம் ஏமா திருப்பி கனவை சாத்தி மிதிச்சுக்கிட்டு போட்டு சரியில்லாத ஆளை போட்டு முடிச்சிட்டீங்களா? இல்ல நான் அக்கா நான் கேக்குறேங்க, பல்சர் பைக் 2 குட்டி போடுதா? பல்சர் பைக் 2 குட்டி போடுதா? இதோட 2 சேர்ந்து 2 பிள்ளை குட்டி பெத்து போட்டுருக்கோமே. அட கூறுகட்ட குப்பா, அட கிறுக்கா 2 பிள்ளைய பெத்து போட்டுருக்கோம்டா. அதுக்கு ஏதாவது நல்லது கொடுத்து செய்யுடா. இந்த வாயை நான் சூதானமா தான் வச்சுக்கிறேன். பேசாம தீர்ப்பு சொல்ற நேரம் நன்றி இந்த குடும்பத்துக்கு பாடு வர்றவங்க இவங்கதாயான்ட்டு நான் சூதானமா இருந்து விட்டு போயிடுவோம். ஆனா நாங்க 7 ஜென்மத்துக்கு நீதாயா என் புருஷனா வரணும்னு சொல்றது பெண்களோட குணம் நடுவர்களே. சனிக்கிழமை அன்னைக்கு சம்சாரம் வருது. ஏ மல்லி, நீ பக்கத்துல வந்தனே அப்படியே கமகமகம்னு ரோசா பூ வாடையா அடிக்குது. சும்மா பேசாம குளிச்சு 3 நாள் ஆகுது அப்படின்னு அந்த அம்மா உடனே குளிச்சு 3 நாளா குளிக்காம இருக்கப்பே எவ்வளவு வாசனையா இருக்குது, டெய்லி குளிச்சுன்னா எவ்வளவு வாசனையா இருப்ப வர்ணிக்கிறாரு. அப்படி ஊரா எல்லாம் பூரா பயங்கரமான எப்படி வர்ணிச்சான் தெரியுமா? அன்பே, ஆறுயிரே, என் இன்பமே, ஈடில்லா செல்வமே, உன்னை பார்த்த நாள் முதல் உண்மையா என் இதயம் எனக்குள் எப்போதும் ஒரு கலக்கம். ஏன் தெரியுமா? 5 அண்ணனா உனக்கு, ஒருத்தன் கண்ணில படாமல் ஓடி வந்து உன்னை கைப்பிடிப்பேன் அப்பயாவது இருக்கும் அப்படின்னா. ஆனா உண்மையில நடுவர்களே, இந்த 20-25 ஆண்கள் எலசுகளை கூட நான் நம்பிடுவேன். 80-85 பர்சன்ட் நம்ப முடியாது. எப்படி தெரியுமா? எப்படி நான் ஒத்துக்கிட்டு தெரியுமா? அன்னைக்கு இப்படிதான் என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போயிருந்தேன். சரி, அவளுக்கு என்னத்தையாவது கிஃப்ட் கொடுக்கணுமா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் ஃபுல்லா சேர்ந்துக்கிட்டு அந்த பேக்கெட் அப்படி கிஃப்ட் பேக்கெட்டோட வச்சு நிற்கும். கொடுக்கப்புறம் பின்னாடி வரிசையில இருந்து ஒரு தாத்தா பின்னாடி கடற்கரை வந்தார். சரி, மனுஷன் அவர் கிஃப்ட் முதல்ல மணமக்கள் கொடுத்துட்டு போட்டோம், நம்ம எல்லாம் யூத் தானே, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த தாத்தா முன்னாடி போய் போனார். போய் கிஃப்ட கொடுத்ததோடு மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து அக்காவா இருந்தா பக்கத்துல ஒரு தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த அக்கா மாதிரி அழகா லேசா அப்படி குங்குமத்தை தொடச்சு விட, அதை திருநீரை தொடச்சு விட, அப்படி எல்லா வேலையும் பெண்கள் பார்த்துட்டு இருப்பாங்க தங்கச்சி மாதிரி. இந்த தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? அழகா கிஃப்ட மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே. என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த பக்கத்துல இருக்க தங்கச்சி இதை சொன்னாரு, அடுத்து உனக்குதான் அப்படின்ட்டு, அடுத்த கல்யாணம் இந்த பிள்ளைக்கு தானா, அதை கண்ணத்தை தடாமே சொல்லலாம், கண்ணத்தை தடவி சொல்றாரு, அடுத்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டென்ஷன் கடுப்பு தாங்க முடியல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளை அப்படி மஞ்சள் கட்டிட்டு தாத்தாவுக்கு எப்படியாவது அறிவுரை புகட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு தெரியுமா? கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தாத்தாவோட அண்ணன் அல்பாயுஸ்ல போயிட்டாரு. இந்த பிள்ளை நேரம் போச்சு. அந்த தாத்தா எங்க இருக்காரு கூட்டத்துல கண்டுபிடிச்சா அடுத்து உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நடுவர்கள் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கணும். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வீட்டுல அம்மா சொல்லுவா, இந்த வீட்டுல கல்யாணம் முடிஞ்சதுக்கு முன்னாடி இந்த ஆண்கள் எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருக்க மாட்டாங்க தெரியுமா? கல்யாணம் முடியும் முன்னாடி இளவட்டமா இருக்கும்போது வெளியே சுத்திட்டே தான் இருப்பாங்க. என்னடா மனுஷனா இருந்த கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாடா அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம அத்தி குளத்துல அப்படி இல்லம்மா, நேரா வேலைக்கு போக கோயிலுக்கு வர, சரி ஒரு சாமி படம் பார்த்துட்டு வீட்டுல தூங்க. ஆமா, ஆண்கள் இவ்வளவு கூட்டம் கூட்டி இருக்குன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பத்தி பயமா இருக்குமா? அம்பால பார்த்த மாதிரி ஆச்சு, அப்படி நம்ம ஆள பார்த்த மாதிரி ஆச்சு. உண்மையில கல்யாணத்துக்கு இஸ்மாயில் கூட்டம் போது கை தட்டு சொல்லுவா, உள்ள இருக்க
மனுஷன்டா மனுஷனா உள்ள இருடா அப்படின்னு அம்மா சொல்லுவா. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? உள்ள என்ன இருக்கு, உள்ள என்ன இருக்கு, நாங்க உள்ள வர வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லுவான் காலை தூக்கி விட்டுட்டு. ஆனா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, குட்டி போட சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருப்பான். ஏன்னா மனுஷனா வெளியே போடா அப்படின்னா வெளியே என்ன இருக்கு, ஆமா வெளியே என்ன இருக்கு, வெளியே உள்ள வீட்டுக்கு வந்துருச்சு. அதுதான் நடுவர்களே பெண்கள் சொல்லுவாங்க. அன்னைக்கு அழகா பாட்டுல சொல்லுவாங்க, மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு மாவிலையே கட்டிக்கிட்டு காட்டு வழி போற கண்ணே கண்டியமா அப்படின்னு அந்த காலத்து அழகான பாட்டு உண்டு. அப்ப அந்த காலத்துல டூர் எப்படி போவாங்கன்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பொழிநடையா புளியாக்கரை சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? ஆமா. இன்னைக்கு தோசை தான் நம்ம சாப்பிட்டோம். புளியாக்கரை சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். எனக்கு தெரியாது. இல்ல 13 வருஷமா மத்தியானத்துல அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? அப்புறம் எனக்கு புளியோதரை வரைஞ்சா காமிக்கணும். எங்க வீட்டுல எப்போதும் உப்புமா தான். புளியாதரையா அந்த 2 நிமிஷத்துல முடிகிற வேலை. ஆமா. அந்த புளியாதரை பசங்களை கட்டிக்கிட்டு பொழிநடையா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி போவாங்க தெரியுமா? ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆகாயத்துல விமானத்துல பறக்கும். தான் மட்டுமா பறக்கான், தன்னுடைய மனைவி பிள்ளைகள் குழந்தைகள் அத்தனை பேரை கூட்டிட்டு போறான்னா மனைவியால அவனுக்கு கிடைத்த மகிழ்ச்சி நடுவர்களே. அதனாலதான் கவி பேரரசு வைரமுத்து சொன்னாரு மனைவியை பார்த்து, கவிஞரை உலகை நான் சுற்றி வருகிறேன் சொன்னார். பாவம் இந்த மனைவி, பாவம் இந்த மனைவி இல்லற கிரிக்கெட்டிலே சமையல் அரைக்கும் கட்டில் அரைக்கும் ரன் எடுத்து ரணமாகி போகிறாள் அப்படின்னு சொன்னாங்க நடுவர்களே. பெண்கள் அப்படி இருந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மை நடுவர்களே, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படின்னு பாடுவார். ரொம்ப டூயட் பாடிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். ஆனா எங்க குடும்பத்திலேயும் பிரச்சனை வந்துச்சு. அந்த ஆண்கள் அந்த ஆணவம் இருக்கத்தானே செய்யும். பயங்கர சண்டை. நான் அவர் அடிக்க அவரை நான் அடிக்க, நான் அவர் அடிக்க அவரை நான் அடிக்க, மொத்தமா சாருங்க அடி வாங்கிட்டு இருக்காரு. பயங்கர சண்டை எங்க வீட்டுல பாத்துக்கோங்க. மனுஷன் கோச்சிட்டு போயிட்டாரு. அங்க இருந்து போன் பண்றாரு, ஏடி நைட்டு சாப்பாட்டுக்கு என்னடி செஞ்சு வச்சிருக்க, நைட்டு சாப்பாட்டுக்கு என்னடி செஞ்சு வச்சிருக்க. அப்படி ஆனவன் தூள் பறக்குது. நான் என்ன குல்ஃபியை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குழாயிட்டா இருக்கேன். எனக்கு பயங்கர டென்ஷன். நானும் கோபத்துல இருக்கேன். போன்ல சொல்றேன், பாய்சன் செஞ்சு வச்சிருக்கேன், விஷம் செஞ்சு வச்சிருக்கையா அப்படின்னு சொல்றேன். மனுஷன் அங்க என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படியா? புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா தாம்பத்திய பத்திய கஞ்சி வச்சு குடிச்சிட்டு அதே கஞ்சியை தானும் குடிப்பவர்கள் தான் பெண் நடுவர்களே. ஆண்கள் எப்படி தெரியுமா? ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா புரோட்டா செட்டு வாங்கி சாப்பிடுற வர்க்கம் தான் ஆண் நடுவர்களே. யமன் கிட்டயே போய் தன்னுடைய கணவன் சத்தியவான் உயிரை மீட்டுட்டு வந்தவள் தான் சாவித்திரி. கோலவீலியம்மா, ராஜகாலியம்மா, மாலையம்மா, மந்தாருமாயம்மா, முந்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, உண்டகண்ணியம்மா, கண்ணியம்மா, குடும்பத்தோட அன்னைய சோதனை சூழதேவன கிருஷ்ணாரனும் கல்லியம்மா, எங்க அல்லியம்மா, தங்க கல்லியம்மா, சொல்ல பள்ளியம்மா, அரும்பட்டம்மா, சித்தாரி ஒய்யாரி சங்கரி ஒய்யம்மா, மாறி மாறி சந்தாரி ஒரு தாக்கு பாரமா ஒரு துணையாரமா குத்தமில்ல ஒரு உத்தம ஒட்டுக்கு போட்டு காவல் சொல்லியது இதுக்கு பக்கத்து கோயில் போட்டு நீ வந்து பார்க்கிறமா நீ பிச்சை கேட்கிறேன் அப்பா வருவாங்க உன்னை மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அப்பா வருவாங்க உன்னை இதுதான் நடுவர்களே, பெண் நடுவர்களே. தாயோடு அன்பு போகும், தந்தையோடு பண்பு போகும், தமையனோடு பலம் போகும், மனைவியோடு சாய்ப்பார்கள். பெண்களே 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 என்று கூறி வாய்ப்பெடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். மக்களின் மத்தியில் காமராஜா, மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா, காமராஜா எங்கள் காமராஜா, எங்கள் காமராஜா. சன் டிவி அவருக்கில்லை, ராஜ் டிவி அவருக்கில்லை, ஜெய டிவி அவருக்கில்லை, ஜெயலக்ஷ்மி அவருக்கில்லை, செய்தூர் நல்லின் பக்கம் 300 ஏக்கர் இல்லை, 300 ஏக்கர் இல்லை, கொய்யாப்பழம் தோட்டம் இல்லை, கொய்யாப்பழம் தோட்டம் ஒரு நாள் தீப்பற்றி எரியவில்லை. எந்த ஒரு சொத்தும் ஐயா உமைக்கில்லையே, ஐயா உமைக்கில்லையே, மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. பெற்ற அன்னைக்கு பிரியத்தை மட்டுமே தந்துவிட்டு இன்னைக்கு இதயத்தை தந்த கர்ம வீரர் காமராஜர் பாதங்களை வணங்கி நடுவர்களே, இன்னைக்கு ஒரு வட்டம் போச்சுன்னா வட்டத்துக்கு பின்னாடி ஒரு 10 மாவட்டம், அந்த மாவட்டத்துக்கு பின்னாடி ஒரு 10-15 துணை மாவட்டம் எல்லாம் போகும். இன்னைக்கு ஒரு தலைவர் போறாருன்னு
வச்சுக்கோங்களேன். அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த சைரன் அடிச்ச வண்டி போய்கிட்டே இருக்கும். ஆமா. இதே மாதிரி கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சரா இருக்கிறாரு. அவர் வந்து போகும்போது மக்களை பாக்குறதுக்காக போகும்போது இதே மாதிரி ஒரு சைரன் அடிச்சு வண்டி போய்கிட்டே இருக்கு. உடனே காமராஜர் சொன்னாரு, என்ன உள்ளது, நான் செத்தா போயிட்டு சங்கூதிக்கிட்ட போயிட்டு இருக்கேன், முதல்ல அதை நிப்பாட்டு. வண்டி நிப்பாட்டியாச்சு. இப்ப கர்ம வீரர் காமராஜர் அம்பாஸ்டர்ல போயிட்டு இருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கும் போது போக்குவரத்து துறை அதிகாரி இருக்காருல்ல, அவர் வந்து வண்டியை மறைச்சிட்டாரு. சரி. வண்டியை மறைச்சிட்டு நீங்க யாரு, உள்ள வண்டியை மறைச்சிட்டு எட்டி பார்த்தா உள்ள முதலமைச்சர் இருக்கிறாரு. உடனே இவர் நினைச்சாரு, முதலமைச்சர் வண்டியை நம்ம மறைச்சிட்டோம், சரி நம்மளுக்கு வேலை இதோட சோழி முடிஞ்சு நம்ம என்ன பிச்சை எடுக்க போயிட வேண்டியதான் இவரு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப பார்த்து காமராஜர் கேட்டாரு, நீ எந்த ஸ்டேஷன்ல அப்பா இருக்கு, எந்த ஏரியாவில இருக்க, உன்ன நம்பர் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கேட்ட உடனே கன்ஃபார்ம் நம்ம வேலை போச்சு, இனி போன உடனே நம்ம சீட்டை கிழிச்சு தர போறாரு, நம்ம வீட்டுல உட்கார போறோம்னு இவரு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா உண்மையிலே நடுவர்கள அந்த வருஷம் சிறந்த போக்குவரத்து துறை அதிகாரிக்கான விருது யாரு கிடைச்சுச்சுன்னா, எந்த முதலமைச்சருக்கு வண்டியே மறிச்சாரோ அந்த அதிகாரிக்கு கிடைச்சதுன்னா, அது மாதிரி உன்னத தலைவர் பிறந்த இடத்துல வந்து என்ன போய் பேசிட்டு போயிருக்காங்க நடுவர்கள். கடமையை சரியாக செய்கின்ற தலைவன் பிறந்த ஊர்ல அவர் பேர் கொண்ட மக்கள் மத்தியில அவங்க பேர் கொண்ட திருவிழாவில வந்து நடுவர்களே, ஆண்களுக்கு சமயோக புத்தின்னு ஒண்ணு உண்டு நடுவர்களே. அதாவது பெரியார் என்னன்னா, பெரியார் வந்து நிறைய பேர் பெரியார் கிட்ட குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்காக கூட்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது பெரியார் என்ன கேட்பாருன்னா, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா 2 ரூபாய் கேட்பாரு. உடனே 2 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பேர் வச்சிருவாரு. இப்படி ஒருத்தர் தன்னுடைய குழந்தைய கொண்டுட்டு போய் கேட்கிறாரு, என் குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா வைக்கணும் அப்படின்னு. 2 ரூபாய் தான் வைக்கேன் அப்படின்னாரு. என் குழந்தைக்கு ரொம்ப நல்ல பேரா வைக்கணும், அப்ப 4 ரூபாய் தான் வைக்கேன்னு அந்த குழந்தைக்கு வச்ச பேர் என்ன பேர் வச்சாரு தெரியுமா? காமாட்சி அப்படின்ட்டு காமராஜருக்கு பேர் வச்சாரு நடுவர்களே. அவரே சொந்த மாவட்டத்துல எலெக்ஷன்ல நின்னுட்டாரு. அவரை எதிர்த்து யாரு போட்டிட்டானா, சீனிவாசன் போட்டிடுறாரு. அந்த நேரத்துல எனக்கு பய பிறந்திருந்தானா ஒரு 4 ரூபாய கொடுத்து என் பயலுக்கு காமராஜர்னு வச்சிருப்பானா? ஐயா வச்சிருக்கலாம்ல. அப்ப நாங்க அம்மா வயித்துல இருந்தோம். இப்பவும் ரொம்ப வயசாகல, வேணா இன்னொன்னு பெற்று வேணா. இப்போ சீனிவாசன் காமராஜர் இப்ப இருக்கிற தலைவர் பேர் வச்சாரு என்ன தெரியுமா? என்னையா நம்ம ஊர் தலைவருக்கு, நம்ம தலைவருக்கு பையன் பிறந்து தயிர் பாண்டின்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு. அது ஒண்ணும் இல்லையா, எதிர்கட்சி தலைவருக்கு இப்ப பையன் பிறந்து பால் பாண்டின்னு பேர் வச்சிருக்கானா, அதான் நம்ம தயிர் பாண்டின்னு பேர் வச்சிருக்காரு. அப்ப அடுத்து மோர் பாண்டின்னு பாரு. ஆனா அப்ப இருந்த அரசியல் பாரு என்னங்கம்மா, அன்னைக்கு இருந்த அரசியல் ஒரு நாகரிகம் இருந்தது. இப்ப சீனிவாசன் காமராஜர் எதிர்த்து போட்டிடுறாரு. சரி, ஒவ்வொரு சமத்திலேயே சுவர்ல என்ன தெரியுமா எழுதிருக்கு? படித்த சீனிவாசனை எதிர்த்து படிக்காத காமராஜர் போட்டியில். இது உண்மை சம்பவம். கடைசியாக தேர்தலில் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. படித்த சீனிவாசனை எதிர்த்து படிக்காத காமராஜர் போட்டி. இதே பெரியார் சொன்னாரு, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனையே கிடையாது, நான் சொல்ற மாதிரி சோத்துல எழுதுங்க. அவர் சொன்ன என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? படித்த சீனிவாசனை எதிர்த்து காமராஜர் திறந்து வைத்த பள்ளியில் படித்த சீனிவாசன் போட்டியில். இன்னைக்கு குடிசை முதல் கோபுரம் வரைக்கும் கல்வி என்னும் கண்ணை தந்தவர் காமராஜர் நடுவர்களே. அவர் ஏன் கல்யாணம் பண்ணல? பொம்பளை வாழ்க்கையில வந்தா பொதுநலம் அப்படிங்கிறது இல்லாம போயிருங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணிருந்தா ஒரு குட்டி காமராஜர் பெற்று பெற்றுப்பார் நடுவர்களே. கல்யாணம் பண்ணாம இருக்கவில்லை. இத்தனை வருஷம் நம்ம அவர் நினைச்சுக்கிட்டு பச்சை தமிழன் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காரணம் என்ன நடுவர்களே? பெண்ணு வந்துட்டானா ஆம்பளை சாமியார போறேன்னு அர்த்தம். சாமியார போனா கூட ஆம்பளைக்கு நிம்மதி இல்லை நடுவர்களே. ஒரு ஆள் போனாரு, பொம்பளைங்களால எங்க பார்த்தாலும் பிரச்சனை, சாமியாரா போயிடலான்னு போனார். போன மனுஷ கடவுள் அதோ இருக்கிறார், கடவுள் இதோ இருக்கிறார், கடவுள் இதோ இருக்கிறார் சொன்னார். சொன்ன மனுஷனுக்கு கேமரா எங்க இருக்குன்னு தெரியாம போச்சு. கதவை திறங்க காட்சி வரட்டுனாரு. கதவு திறந்து பார்த்தா நடிகர் ரஞ்சிதா வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப சாமியாருக்கே ஒரு பொண்ணால பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை வருது நடுவர்கள் பிரச்சனைமா. ஆனாலும் வந்த உடனே என் தங்கச்சி பாசமலர் மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் வண்ணமே, வந்து விரிந்தும் விரியாத காலை பொழுதாக விளைந்த கரையண்ணமே. பாச மலர எங்க பாச மலர் வந்தது ஒரு பாட்டு பாடி பொம்மை பொம்மை தான் பையன் பையனுக்கும் பின்னாடி கத்தி பதங்கரே பாடுங்க. இந்த பாட்டுக்கு ஒரே ஒரு வரிக்கு நீங்க அர்த்தம் சொல்லிருங்க, நான் இடிச்சு போயிருக்கேன். பட்டி மட்டும் அத்தி குளத்துல நடக்குதா அமெரிக்காவில் நடக்குதான்னு கேட்டேன். இல்ல பொம்பளை வந்தாலும் எதுவுமே புரியாதுங்கிறது புரியுதா? இப்ப நான் பொம்பளை பிள்ளை தானே. ஆமா, எதுக்காக பொம்பளைங்களுக்கு எதிர்த்து ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கேன்? எவ்வளவு அருமையா மெதுவா சத்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக பொம்பளைங்களை எதிர்த்து நான் பேச வந்திருக்கேன்? ஏன்னா ஒரு பொம்பளை பத்தி இன்னொரு பொம்பளைக்கு தான் நல்லா தெரியும்.
உடனே ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சுமா, பொருத்தெல்லாம் நல்லா இருக்கு, பேசி முடிச்சிடட்டுமாமா அப்படின்னு கேட்டா. சரி. நான் உடனே சொன்னேன், நீங்க பேசுங்கப்பா, நான் முடிச்சிடுறேன். சொல்லி முடிக்கல நடுவர்களே. உண்மையில மாமியார வேண்டாண்டி இருந்தேன். எனக்கு 2 மாமியார். இங்க வாரியா? இப்ப எப்படிடா மாமியார சோழி பிடிக்கலாம்னு 3 மாசமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஜூன் 1ல இருந்து அமல்படுத்திட வேண்டியதான். இவர்கிட்ட கேளுங்க. மாமியார கேணிக்குள்ள தள்ளி விட்ட குறுப்பு இவருக்கு தெரியும். அதை தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அங்க லேசா பாவாடை கசக்க நேரம் தள்ளி விட்டு நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருங்க. ஆனா நடுவர்களே, உண்மையிலே நடுவர்களே, பொம்பளை பிள்ளைங்க எப்படி வீட்டுக்கார கைகளை அடங்கி இருக்குன்னு நினைப்பாங்க நடுவர்கள். இப்ப நான்லாம் எப்படி ஆசைப்பட்டேன் தெரியுமா? மூஞ்சியத்துக்காக காஞ்சிபுரம் பட்டு வாங்கி கொடுக்க எவ்வளவு அருமையா செலக்ஷன் பண்ணிருக்காங்க. கை கட்டி வாய் பத்தி நில்லுனா நிக்கணும். அதுல ஒரு அருமையான செய்தி. எங்க தங்கச்சி அடுப்பறையில் இருந்த பெண்கள் இப்போது ஆகாயத்தில் பறந்துகிட்டு இருக்காங்களாம். ஆகாயத்தை தாண்டியும் பாருங்க. நாங்க வேண்டாடியா சொன்னோம். அடுப்பறையில் இருந்த பெண்கள் ஆகாயம் வரைக்கும் பறந்துட்டு இருக்காங்க. எல்லா துறைகளிலும் பெண்கள் இருக்காங்க. எல்லா துறைகளிலும் பெண்கள் இருக்காங்க. எல்லா துறைகளிலும் பெண்கள் இருக்காங்க. உங்க துறையிலும் பெண்கள் இருக்காங்க. ஆமா. காவல்துறையிலும் பெண்கள் இருக்காங்க. ஒரு பொம்பளை போலீஸ் நைட் டியூட்டிக்கு போட்டா அந்த பொம்பளைக்கு பாதுகாப்பு 2 ஆம்பளை போலீஸ் போட வேண்டியது. ஆமாம்மா, கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது. இல்ல ஒரு சில விஷயங்களை யோசனை பண்ண வேண்டியதா தான் இருக்குது. ஆனா உண்மையிலே நடுவர்களே, எங்க அண்ணன் இன்னைக்கு ரொம்ப பாவம் செஞ்சுட்டாங்க நடுவர். யாரு? எங்க அண்ணன். அவரு புண்ணியமாமா, அவர் வாட்டுக்கு. ஏன்னா பூரா 30 நாள் நிகழ்ச்சிக்கு வந்துடுறாங்க. சாரா அவர் வாட்டுக்கு உப்புமா கிண்டா சாப்பிட தூங்க. நமக்கு அப்படி வாக்கப்படலையாமா, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படி. ஆனா நீங்க இன்னைக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. என்னங்கம்மா? எதுக்கு அண்ணனை கூட்டு வர சொன்னீங்க? ஏமா, நான் அதாவது நான் சொல்றது மீறி எதுவும் பேசுறேன்னா என்னங்கறத அங்க கண்டிஷன் பண்ணி மேடம் கூட்டி வந்திருக்காங்க. நான் சொல்ற இடத்துல உட்காந்து முடிகிற வரைக்கும் பேசாம இருக்கணும். ஆனா உண்மையிலே சொன்ன மாதிரியே சார் பேசாம இருக்காரு. எங்க அண்ணன் பாரதி கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாரு. பாரதி, 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு. ஏன் ஒண்ணு பாரதி கிடைச்சி ஏமால அம்பிட்டு பாசமா மாமான்னு எங்க அண்ணனே உன்ன சொன்னா, 7 ஜென்மத்துக்கு நீ தான் மட்டும் என் பொண்டாட்டியா வரணும். 7 ஜென்மத்துக்கு பட்டிமன்ற பேச்சாளர் தான் வரணும். நீ நைட்டு ஃபுல்லா பட்டிமன்ற பேச போறோம். நான் என் பிள்ளையோட வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு கிடப்பேன். அந்த நிம்மதி இன்னைக்கு நீங்க கெடுத்து விட்டீங்க. ஆனாலும் உண்மையில நடுவர்களே வந்தது சொன்னாரு, தங்கச்சி தானே ஆம்பளைங்களுக்கு ஏன் அத்தாண்டு பேர் வந்ததுன்னா, கல்யாணம் முடிஞ்சு போன மறுநாள் செயின் அத்தானா, கம்பல் அத்தானா, நெக்லஸ் அத்தானா, அது அத்தானா, இது அத்தானா, அதனால அத்தான். அதுக்கு ஓரவஞ்சனையே பிடிச்சது பொம்பளைங்க. அவ்வளவு என்ன கைத்தட்டு நடுவர்களே. பாவம் நடுவர்களே ஆம்பளைங்க. உங்களெல்லாம் சொல்லலக்கா, கன்னியாகுமரி கடலுக்கு தெற்கு இவை மலை. ஆமா மேடம், இந்த முழு தொகை வந்து சேரல. பேசின தொகை கூட 2000 சேர்த்து தரேன் இருக்காரு ஆசைவாண்டி அண்ணாச்சி. கெடுத்து கீரை வழி ஆக்கி விட்டுறாரு. அந்த 2000த்துலயும் 1000 ரூபாய் எனக்கு சொல்லிருக்காங்க ரசப்படி. அதுல எல்லாம் கரெக்டா இருப்பீங்க. ஆனா எங்க தங்கச்சி அப்படி சொன்னால உண்மையிலே இப்ப நடுவர்கள் நிகழ்ச்சி முடிச்சு பாரதியை மட்டும் அண்ணன் நான் வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். பாரதியை மட்டும் நம்ம திருவள்ளிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருக்கோம். சரி. ஒரு கள்ள பையன் வந்து கழுத்துல கிடக்குற எதை அத்துட்டு போயிட்டான். பாரதிக்கு அத்தானா அத்தான் செய்து வந்துருக்கோங்க. நம்ம பின்னாடியே போக முடியாது. ஆனா ஆண்களுக்கு அத்தானி ஏன் தெரியுமா அவனை பேர் உண்டு? என்னைக்கு சனியை பிடிச்ச அந்த பொம்பளையோட கெட்டு நம்ம அன்னைக்கு பெத்த தாய் உறவு அத்தம், அப்பா உறவு அத்தம், அக்கா தங்கச்சி உறவு அத்தம், அண்ணன் தம்பி உறவு அத்தம், சொந்த பந்தத்தெல்லாம் அத்துக்கிட்டு இது பின்னாடி முன்னால லவ் பண்ண பிள்ளைகளை பூரா அத்தம். இந்த சனியனை கட்டுனா சத்தம். எப்படி கோர்வை வந்து சேருது பாரியா. 5 அறிவு படித்த மிருகங்களில் எல்லாம் ஆண்கள் அழகு. ஆனால் 6 அறிவு படித்த இந்த மனித ஜென்மத்தில் மட்டும் பெண்கள் அழகு. நீங்க எவ்வளவு அழகாக இருந்துட்டு போங்க. நீங்க அசினாவே இருந்தாலும் ஆம்பளை பையன் பார்க்கலன்னா நீ உயிரோட இருந்துக்கிடுவியா?
யாருக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு தான் இறக்க குணம் பூரா அவங்களுக்கு தான். ஆண்களுக்கு உண்டு நடுவர்களே. பாப்பா என்னடா அந்த பிள்ளை டெய்லி அழுது தொலைது, லைட்டா எட்டிதான் பாப்பா எட்டி பாப்பா. உடனே இவ சொல்லுவா, என் பேரு மீனா குமாரி, என் ஊரு கன்னியாகுமரி, போலாமா சுத்துல போனாரி, செய்வோமா சபாஷினி, நான் பட்டு 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 சுந்தரி, என்ன தொட்டு 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 நீ பொள்ளரி. இல்ல அதுல இப்படித்தான் இழுப்பேன். திடீர்னு உண்மையிலே ஒரு மாதிரி சன்னி வந்த மாதிரி ஆகி போச்சா. நல்ல வேலை இந்த மாதிரி அண்ணன் மை செட்டு கண்ணடி செட்டுக்காரன்னு நல்ல இரும்பா வச்சிருந்தாரு. அதுல இப்படித்தான் இழுத்துக்கிட்டு கிடப்பாங்க அழுத. இப்படி அட்ரஸ் எல்லாம் தந்துட்டு போவா. ஆனா உண்மையில எங்க உள்ள பசங்க எவ்வளவு நல்ல பசங்க தெரியுமா? புண்ணியவான்கள். இவனுடைய கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை தெரியுமா? எப்படிமா? மனசுக்கு பிடிக்காத பொண்ணு, மனசுக்கு பிடிக்காத பொண்ணு சாணியா மிர்சாவா இருந்தாலும் தொட மாட்டான். ஆனா மனசுக்கு பிடிச்ச பொண்ணு சாணி என்றவளா இருந்தாலும் விட மாட்டான். மனச பறி கொடுத்தடி ஆனா 3 வருஷம் இந்த பையனை மூச்சு முட்டை லவ் பண்ணுவான். 4வது வருஷம் தொடக்கத்துல இவனை விட ஒரு 400 ரூபாய் சம்பளம் கூட வாங்குறவன் கிடைச்சிட்டோம்னா 3 வருஷமா அத்தானா இருந்தத 3 நிமிஷத்துல அண்ணாவா மாறி போயிடுறானே. ஆனா உண்மையிலே நடுவர்களே, பொம்பளை நம்பி போனா நடுத்தரவுல தான் இருக்கணும். இத ஒரு பொம்பளையே வந்து சொல்ற பாத்துக்கோங்க. ஏன்னா காதல் படம் பாத்திருக்கீங்களா? எது? காதல் 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 படமா பாத்திருக்கீங்களா? ஏமா நான் என்ன செவ்வாய் கிரகத்துல இருக்கிறேன். 15 தடவை பார்த்தேம்மா. கடைசி வரைக்கும் மாத்தியலாம். கடைசி வரைக்கும் மாத்தியலாம். கடைசி வரைக்கும் எப்ப உலகம் அழிகிற வரைக்குமா? படம் முடிய கட்டி 3 மணி நேரம் தான் படத்தை பார்க்க முடியும். படம் முடிய வரைக்கும் பார்த்தோமா? பாத்திருக்கீங்களா? இந்த பொம்பளை நம்பி போனோம்னா கடைசியில அந்த காதல் பறக்கு மாதிரி நடு தெருவுல இருக்கும். ஏன் கொட்டிக்கிட்டு திர்றேன். அவனை லவ் பண்ணவர்களோட சேர்ந்து பஸ் ஸ்டாண்ட்ல, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல போன வாரம் பேசிக்கிறாங்க. என்னடி ஒருத்தனை கூட காணா? 1.5 லட்சம் பேர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறேன், ஒருத்தனை கூட காணாமடி. ஆனா உண்மையிலே நடுவர்களே, இந்த பொம்பளைங்க இருக்காங்க பாத்தீங்களா, பாக்குறாங்க நடுவர்களே, அதுக்கு தட்டி குழு வச்சு மாதிரி நடந்துரும். ஒரு 4 பையனை பார்த்துட்டா போதும். அவன் நடை என்ன, உடை என்ன, அவன் சடை என்ன, அப்பதான் போன்ல பேசுவா. அதான் பெரியப்பா நீங்க சப்பான்லியா இருக்கீங்க, ஜப்பான்ல இட்லி சாப்பிட்டு அமெரிக்காவில பாத்ரூம் போவீங்கன்னு கேப்பா. விசாரிச்சு பார்த்தா அத்தனை திருச்செந்தூர் கோயில பிச்சை எடுத்துக்கு தெரியும். டெய்லி செய்தி பேப்பர் படிக்கணும். 65 வயசு தாத்தாவை நம்ப முடியலையா? என்ன ஒரு கொலவெறி இந்த பிள்ளைக்கு. ஆமா, இப்ப ஆவாவா 17 வயசு பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு எந்த 37 வயசு டீச்சர் நம்ம பிள்ளைய தள்ளிட்டு போறால பயத்துல இருக்கா? 37 வயசு டீச்சரை நம்ப முடியல, 65 வயசு தாத்தாவை நம்ப முடியல. இதுல கோர்ட்ல கேஸ் வேற போட்டுருச்சு. நான் வாழ்ந்தால் அவரோடு தான் வாழ்வேன். யாரு? டீச்சர் சொல்லி கொடுத்த பயல லவ் பண்ணி கூட்டி போய் ஒரு பக்கம் கடத்தி வச்சுக்கிட்டு அவரோடு தான் வாழ்வேன். கலாச்சாரம் பண்பாடு எங்க சார் போயிருக்கு. நீங்க அடுத்தால பேசப்படாது. டீச்சரையே கத்தி எடுத்து குத்துறாங்களா பேசப்படாது. ஆமாமா, டீச்சர்லாம் இப்படி இருந்தா கத்தி எடுத்து குத்தாம நான் என்னைய வந்து எங்க அப்பா என் பள்ளிக்கூடத்துல சேர்த்தாரு. வாத்தியார்ட்ட சொல்றாரு, என்ன எங்க அப்பா என் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு சார் கண்ணை தவிர உரிச்சு அம்புட்டி உரிச்சு உப்பு கண்டம் போடுங்க சார், என் பையன் ஒழுக்கமா இருக்கணும்னு விட்டாரு. நான் கொண்டு போய் பயல பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு சொல்றேன், டேய் வாத்தியார் நல்லா வர்றா, அவரை ஒண்ணும் செஞ்சிடாதா அப்படின்னு வீட்டுக்கு வர. ஏன்னா பூரா பிச்சுவா கத்தியோட பள்ளியத்துக்கு போறான் ஐயா. என்ன காரணம்னா இப்படி கொலவெறிய உண்டு பண்ணி விட்டுட்டு பிள்ளைய இருந்தா அவன் என்ன செய்வான்? பாவப்பட்ட பையன் நடுவர். அன்னைக்கு ஒரு பையன் என்கிட்ட கேட்கிறான், நான் உண்மையில நடுவர் என்கிட்ட கேட்கிற பையன் கொஞ்சம் வித்தியாசமா தான் கேட்டான். முடியாது என்ற வார்த்தை யாருக்குரியதுன்னா? சரி, நான் உடனே சொன்னேன் முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்குரியதுதான். அப்ப என்ன அப்படி லவ்லெட்டர் எப்படி எனக்கு தெரியல. போகும்போது அம்மா வீட்டுல கொடுத்துட்டு போயிருந்தான். எனக்கு அதுக்கு பொண்ணு நான் அம்மா வீட்டுல கொடுத்துட்டு போயிட்டேன். அந்த லெட்டர்ல அவன் என்ன இருக்கா தெரியுமா? கண்ணே, நான் உன்னை ஆத்திரமாய் காதலிக்கிறேன். ஆத்திரமான
தப்பா நினைச்சிருப்பாரு. சரி, ஆத்மார்த்தமா காதலிக்கானாம். அது அவசரத்துல அப்படி வந்துட்டு என்னை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் தயவு செய்து இந்த கடிதத்தை கிழித்து விடாது. உன் தங்கச்சி ருக்குமணி பிரியாதா இருக்கா, அவட்ட கூட அவளை நம்பிக்கை பண்ணிக்க. இல்ல அவனை பெரியாளன்னா அவருக்கு சித்தி மகன் இருந்தா கூட, இல்லாட்டி பெரியப்பா மகனா இருந்தா கூட இப்படி ரோடு வரைக்கிட்டே தெரியுது. எங்கனால கூட நான் அவளை பிக்கப் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரேன். டீச்சர்ட்ட போய் கேட்க, டீச்சர் உங்களுக்கு காதல்லாம் பிடிக்காதோ? ஏன் பிடிக்குமே? அப்ப உங்க பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்றேன், எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றேன். பிடிக்குன்னு சொல்லுங்க, நான் நாளைக்கு போய் பிக்கப் பண்ணிக்கிறேன். எப்படி எப்படி சொல்றேன்? அதுல என் தங்கச்சி பொய்யா வந்து எம்மாடியோ குடும்பம் பொய் பேசாதீங்கம்மா. எவ்வளவு உண்மையான விஷயங்களை அருமையா வரிசையா எடுத்து வச்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்க மட்டும் தான் பேசுவாங்களா நடுவர்கள? நாங்களும் தான் பேசுவோம் நடுவர்கள. ஆனா உண்மையிலே தங்கச்சி வந்தவொன்னு சொல்லிச்சு, அது அத்தான் நெஞ்சுக்குள்ள இருக்கிறாங்க. ஏன் உனக்கு வீட்டுல உட்காரத்துக்கு சேர் இல்லையாகும், நெஞ்சுல உட்காந்துருக்கீங்க, நெஞ்சுக்குள்ள இருக்காரு. அதனால அத்தான் எனக்கு சுற்றக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க என்ன செய்றாங்களா, காஃபி ஆத்தி ஆத்தி குடிக்காங்களாம். நானும் எங்க அண்ணன் அப்படிதான் போய் கேட்டேன், என்ன அண்ணன் பாரதி நெஞ்சுக்குள்ள நீங்க இருக்கலாமானே? அதனாலதான் அண்ணன் பாரதி சூடா கூட காஃபி குடிக்க மாட்டேன். எங்க அண்ணன் ஒரே வார்த்தை தான், அண்ணன் மூதேவிக்கு வாயெல்லாம் புண்ணு, சூடா காபி குடிச்சோம்னா ஒண்ணு நடக்காது, அதனாலதான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா பாரதி அக்கா ஒரு ஐடியா சொல்லிட்டாரு, இங்க போய் உள்ள குடி இருக்கிறாரா, தன்னால வேக்காட்டுல என்ன வேக்காட்டுல கிடக்குறாரு அவருன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஆளை விட்டா சரி சாமின்னு என்னங்கம்மா, ஒரு ஏதாவது ஒரு அளவு பொறுத்த வருத்தமா சொல்ல வேண்டிய சாரு பின்னால உட்கார்ந்துக்கிறதுக்காக. ஆனா என்ன பாருது, இனிமேல் நீ ஐஸ்கிரீம்லாம் தின்னுறாத, உள்ள இருக்கிற மாமா கொழுந்துருவாங்க, அதனால நீ தின்னுறாத. அப்புறம் ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்க நடுவர்கள, இந்த ஆம்பளைங்க எல்லாம் குடிக்காம 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 எங்க போனாலும் இதே தொந்தரமா போச்சு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் டாஸ்மார்க்னா என்னன்னு தெரியுமா? ஆமா, ஏன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. டாஸ்மார்க் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா இவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலை தவிர வேற எங்கேயும் போறது இல்லம்மா, அதனால தெரியாது. வாங்க வாங்க திருச்செந்தூர் முருகன். டாஸ்மார்க்னா என்னன்னே தெரியாது, டாஸ்மார்க் எங்க இருக்குன்னே தெரியாது. இந்த ஆம்பளைங்களுக்கு அந்த ஒயிட் ஜில்லி ரம்பு சானக்ஸ் ஆப்பு புல்லு குவார்டர் கட்டி குவார்டர் சிக்ஸஸ் ஓட்டா நெப்போலியன் மானிட்டர் கிங்ஃபிஷர் கல்யாணி மார்க்கோ போல ஜாலி வாக்கர் ரேஸ் ஆஃப் ஒயிட் ரம் கொல்கொண்டா டீச்சர் ஸ்பெஷல். என்னமா ஒரு பிராண்ட் லோக்கல் சரக்குலையா வெளிநாட்டு சரக்கு பேரும் சேர்த்து வந்து சொல்லி இருக்காங்க. என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு முதல்ல ஆப்பு புல்லு குவார்டர் கட்டிங்கன்னா என்னன்னு தெரியுமா? எனக்காமா? ஆமா. எங்கம்மா அதுல அவ்வளவு பழக்கம் இல்லம்மா, சரியா தெரியல. தங்கச்சி சொல்லிதாரே, ஒரு ஃபுல் ஈக்குவல் டு 2 ஆப், ஒரு ஆப் ஈக்குவல் டு 2 குவார்டர், சரி, ஒரு குவார்டர் ஈக்குவல் டு 2 கட்டி, ஒரு கட்டி ஈக்குவல் டு 2 பெக்கு, ஒரு பெக்கு ஈக்குவல் டு 2 நக்கு. ஊருகா இருக்குல்ல, ஊருகா குடிக்கிறாங்க குடிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். குடிக்கிறது அவ்வளவு ஈஸியானே, முதல்ல குடிக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மூக்க புடிச்சு இப்படியே 4 ஊது ஊது அந்த பாட்டில கூட முதல்ல திறக்க முடியாது. பாட்டில திறக்கிறதுக்கு எப்படி திறக்கணும் தெரியுமா? முதல்ல மேல 2 தட்டு தட்டணும், இப்படி, அப்புறம் கீழே 2 தட்டு தட்டணும். பொண்டாட்டி கழுத்தை பிடிச்சு திருக்குற மாதிரியே மூடி பிடிச்சு திருக்குங்க, உடனே திறந்துடும். இந்த மாதிரி இப்படி இப்படி 2 அடி அடிச்சு அப்புறம் இப்படி ஒரு தட்டு தட்டி இப்படி திருகுனா சடார்னு ஓபன் ஆகுங்கிறாங்க. அது ஓபன் ஆன பிறகு அந்த ஒரு மாதிரி வாடை அடிக்கும். ஐயோ இந்த வாடை என்னைதான் குடிக்காம நினைச்சுக்கிட்டு அப்படியே மூக்க பொத்திக்கிடுவான், கிளாஸ் ஃபுல்லா பொத்திடுவானா. ஆமா, அதுக்கப்புறம் இவளுக்கு நம்மளால குடிக்க முடியுமான்னு பாப்பான். சரி பூமாதேவியும் கொஞ்சம் போதையோட இருக்கட்டுமே அப்படியே எடுத்துக்கிட்டு 2 தெளிப்பாரு. ஏன்னா பூமாதேவியும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கட்டு. உங்களுடைய மகிழ்ச்சிக்கு எங்களுடைய நிகழ்ச்சி. பூமி சுத்துதுன்னா எதனால சுத்துதுன்னு கேக்குறேன். பூமி எதுக்கு சுத்துது? நம்ம விடுற சரக்குனால சுத்திக்கிட்டு தெரியும். இப்ப நிறைய தெளிக்க ஆரம்பிச்சுட்டாங்கம்மா, கரகரகரன்னு சுத்துதாம்மா. சீக்கிரம் ராத்திரி பகல்லாம் வரப்போகுது. இப்ப இவ்வளவுக்கு அப்புறமும் சரி அந்த இதை எடுத்து குடிக்கிறதுக்கு முன்னாடி மூக்க பொத்தி அதை குடிக்கும் போது ஒரு கசப்புக்கு தெரியும்னு, அந்த கசப்பை நீ பொண்டாட்டியை விட அதிகமா கசக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி ஆம்பளைங்க குடிக்காங்கன்னு ஏன் தெரியுமா நடுவர்களே? 65 ரூபாய் செலவு பண்ணி ஒரு குவார்டர் அடிச்சுட்டு போனாதான் 250 ரூபாய் செலவு பண்ணி மேக்கப் போட்டிருக்க பொண்டாட்டி மூஞ்சில முடிக்க முடியும். இப்ப தெரியுதுல்ல என்ன பொய்ய நடுவர்களே? குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க குளிச்சுக்கிட்டு வராங்க, குடி பேரை சொல்லி ஓட்டி குடி. இப்ப என்ன காரணம்னு இப்ப தெரியுதுல்ல நடுவர் அவர்களே? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிருங்க. இந்த சம்சாரத்துக்கும் மின்சாரத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா? சம்சாரத்துக்கு மின்சாரத்துக்கு மாமா, காப்பர் கம்பியில கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது மின்சாரம், சரி, மஞ்ச கைத்துல கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது சம்சாரம். முன்னது சாக்குதான் அடிக்கும், பின்னது சாகவே அடிச்சிடும்.
அதுலதாமா இப்ப கைய கொடுத்துக்கிட்டு நான் எங்கிட்டு கிளம்ப எசுவ மாட்டாம கிடக்குறேம்மா. பேசாம இப்படி விவரம் தெரிஞ்சா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால கரண்ட் கம்பியில கைய கொடுத்துருக்கோமா. போனா போயிட்டு போற இந்த சோத்து கையோட போகட்டும். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். உடனடியா சாகணும்னா ஒரு முடிச்சு போட்டு தூக்கு போட்டுறணும். அணுவணுவா சாகணும்னா ஒரு பொம்பளை கடத்துல தாலி கட்டிட்டு சாகணும். 3 முடிச்சுட்டு போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சாகலாம். இந்த கல்யாணம் 2 வகை உண்டு. எப்படிமா? ஒண்ணு காதல் திருமணம், இன்னொன்னு நிச்சயிக்கப்பட்ட திருமணம். சரி. காதல் திருமணம்னா என்னன்னா அவனா போய் கல்யாணத்துக்கு கடவுள உழுந்து தற்கொலை பண்ணிக்கிறது காதல் திருமணம். நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னா என்னன்னா சொடலமாட சுவாமிக்கு கிடாவை நேர்ந்து விட்ட கதை. சொடலமாட சாமிக்கு கிடாவை நேர்ந்து விட்டுருக்கோம், இவனுக்கு இந்த பொண்டாட்டியை நேர்ந்து விட்டுருக்கோம். இந்த கிடா வெட்ட போற அன்னைக்கு காலையில அதை எழுப்பு குளிப்பாட்டி சந்தனம் பூசி மாலை எல்லாம் போட்டு மேலம் போட்டு இன்னைக்கு எவ்வளவு அழகா மேல அடிச்சாங்க. மேலம் போட்டு உற்ற உறவினர்கள் பட சூழ அந்த சொடல மடனுக்கு இந்த ஆடுறத வெட்டுறதுக்கு கொண்டு போவாங்க. அதே மாதிரி கல்யாணத்தன்னைக்கு காலையில இந்த ஆம்பளை எழுப்பி குளிப்பாட்டி பட்டு கட்டி பட்டி சட்டை போட்டு ஸ்ப்ரே அடிச்சு மாலையை போட்டு சந்தனத்தை பூசி மேல தாளத்தோட உற்றார் உறவினர்களோட இந்த பொம்பளைக்கு காவு கொடுக்கறதுக்கு இந்த ஆம்பளை கொண்டு போறாங்க. ஒரு மஞ்சள் கயிறை கையில கட்டணும்னா அதுக்கு பேரு காப்பு. அதையே மாத்தி ஒரு பொண்ணு கழுத்துல கட்டணும்னா அது நமக்கு நாம வச்சுக்கிற ஆப்பு. புதுச பொண்டாட்டி சந்தோஷமா இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல நடுவர்களே. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் வந்தாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, ஏங்க இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? பேப்பர்ல மொத்தம் பக்கத்துல எந்த போட்டிருக்கு பாத்தீங்களா? தள்ளுபடி போட்டிருக்காங்க. 5000 ரூபாய் பட்டுச்சல்ல 1500 ரூபாய்க்கு தானாங்க. நம்ம போவான்னு கேட்டுச்சு. அந்த ஆளு சொன்னாரு, அதே பேப்பர்ல 4வது பக்கத்தை பாத்தியா? பட்டு புடவை கேட்ட பொண்டாட்டியை வெட்டு கொண்டு போட்டானா ஒழுங்கா பாருங்க. நான் பட்டிமன்ற பேச வரல, என்கிட்ட ஒரு ஆளு கேட்டாரு. பட்டிமன்ற பேச வரல, எனக்கு ஒரு ஐடியா சொல்லிதானே. என்னங்க பிரச்சனை? என் பொண்டாட்டி என்ன செஞ்சாலும் குறுக்கணுக்கா, என் பொண்டாட்டி என்ன செஞ்சாலும் குறுக்கணுக்கா. நான் இப்ப என்ன அப்படின்னு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். நான் ஒரே வார்த்தை தான், பேசாம லாரி ஓட்டுமுனே சனிய குறுக்கணுக்கும் ஏத்திட்டு இறக்கிட்டு நம்ம இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். இதை கேட்ட பக்கத்துல இருக்காரு ஓடிட்டாரு. இந்த ஒரு ஐடியா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிருக்க போறாங்க. என்னன்னு உங்களுக்கு பிரச்சனை? லோன் வாங்கி வண்டி வாங்கினேன், லோனு கட்டல வண்டி தூக்கிட்டு போயிட்டான். லோன் வாங்கி வண்டி வாங்கினேன், லோனு கட்டல வண்டி தூக்கிட்டு போயிட்டான். தெரிஞ்சிருந்துச்சுன்னா லோன் வாங்கி கல்யாணம் பண்ணிருப்பேன். நான் லோனை கட்ட முடியும், என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருப்பேன். இந்த விஷயத்தெல்லாம் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னால மேடையில பேசிருக்க வேண்டியதானம்மா. திண்டுக்கலுக்கு போகல. சுருக்கமா ஒரு கதையை சொல்லி முடிச்சு போடலாம், நகைச்சுவை கதைய. கடவுள்கிட்ட புருஷன் கொண்டாட்டி 2 பேரும் போய் வேணுனாங்க. சாமி ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி, நல்லா தான் உழைக்கிறான். 2 பேரும் இங்க வேறு ஒற்றுமையா அப்படியே இருக்கிறான். கொலைவிக்கல்ல அம்மக்கல்லாட்டம் ஒட்டுனாப்புல இருக்கிறான். இவ்வளவு ஒற்றுமையா இருக்க உதவி செய்யணும்னு கடவுள் 3 தேங்காயை கொடுத்தாரு. இந்த வீட்டுக்காரன் வாங்கிட்டு, என்ன சாமி 3 தேங்காயை கொடுக்குறிய, ஒரு 3 நேரம் சட்னி அரைச்சா சரியா போயிருமே, இதை வச்சுக்கிட்டு போனா பிறக்கி தின்னவளை. இது சட்னி அரைக்கிற தேங்காய் இல்லடா, கொண்டு போய் என்ன வேணும்னு நினைச்சு உடைக்கிறியோ கிடைக்கும் அப்படின்னு. ஐயோ தேங்காய் கிடைச்சிருச்சு, அங்க போலாம் அங்கிட்டு புருஷனை எழுத்துக்கிட்டு இந்த அம்மா வருது. நான் முன்னால போனா நான் பின்னால வாரேன், புள்ள குட்டா புள்ள கருக மண்ணி போட்ட புள்ள நாக்கு வந்த புள்ள கண்ணம்மா, அடி நான் தாண்டி ஒரு செல்லம்மா அப்படி முன்னாலே போயிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த பழைய குடிசையெல்லாம் இந்த பாலும் குடிசைக்கு இன்னைக்கு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு முதல் தேங்காய் எடுத்து ஒரு அருமையான 8 அடுக்கு மாளிகை வேணும்னு உடைக்கிறேன்ட்டு உடைக்க போனேன் பாரு. சம்சார அம்மா நிறுத்தியா, வீடு வேணுமா வீடு. அந்த எதிர்த்த வீட்டு சிரிக்கி ஒண்ணும் இல்லாதவ 4 பவுன்ல சங்கிலிய போட்டு லாச்சு கட்டிக்கிறா, ஒரு 15 பவுன்ல நெக்லஸ் ஒட்டியான வேணும்னு அடியா. வீடு வாட்டா நெக்லஸ் வேணும், வீடு வாங்க நெக்லஸ் மசுராச்சின்னு உடைச்சு விட்டாவே. ஆமா மசுராச்சின்னு உடைச்சான்ல, உடம்பு பூரா கரடி குட்டியாட்ட முடியா. இங்க கடவுள் தான் என்ன நினைச்சு உடைக்கிற கிடைக்க மாட்டாரு. இங்க இந்த பிள்ளைய பார்க்க அந்த பிள்ளைக்கு உதடெல்லாம் முடி முளைச்சு நெகமெல்லாம் முடி முளைச்சு கிடக்கு, பேய் குட்டியாட்ட நிக்குது. இந்த ஐயோ என் புருஷனை காணா, நான் கண்ண புருஷன் ஆடி நான் தாங்க இவன் கரடி குட்டியாட்ட நிக்கிறேன். ஆடி பாதகத்தி மகளே, கொஞ்சமாவது வாழை கட்டுப்படுத்துறியாடி அப்படி உடையா அடுத்த தங்காய உடையா. சங்கிலியே வேணும்னு உடைச்சட்டா முகர கட்ட வேணும்னு உட. ஏன்டா அப்படி கரடி குட்டியாட்ட நிக்கிறேன், வெளியில ஊருக்கு வெளியில போவானாமா, இந்த முடியெல்லாம் போகட்டும்னு உடடா அப்படின்னு இந்த முடி ஊரை போகட்டும்னு உடைச்சான்ல, பூரா மொழுக்கிட்டின்னு வச்சு அம்புட்டு சொரக்குடு கேட்ட அந்த அம்மா நிக்குது. அவன் இப்படியே முளக்குச்சியாட்ட நிக்கிறேன், ஒண்ணுமே இல்லை, முழுக்குன்னு போயிடுச்சான். புருவம் எதுக்குமே இல்லை. இந்த புருவம் எல்லாம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க.
கப்புன்னு இப்படி நிக்குது. அட லூசு புய மகனே, ஏடா உன்னையெல்லாம் ஏன் தலையிலாடா உன்னையெல்லாம் கட்டி வச்சா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? யாருக்கு புருஷன? ஏய் மரியாதை பேசுறே, நீ மரியாதை அங்க குடும்பத்தை பிடிச்சு விட்டேன். அப்புறம் என்ன உடைச்சு தொலையா? சரி என்ன 2 வீடு ஜங்கிலி வாங்கணும்னு உடைச்சுட்டா? எல்லாம் மனுஷனாடா, மூஞ்சிய பாரு, ஆய் மூஞ்சி அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. ஏடா குடி முளைக்கட்டின்னு இப்படி அம்மனமா எப்படா தெரியறது? உடையா பழைய நிலைய வரட்டும்னு உடையா பண்ணோன்னு எங்களுக்கு பழைய நிலைமே வரட்டும்னு உடைச்சான் பாரு. அதே 15 வருஷத்துக்கு முன்னால துவைச்ச அன்றாயுது ஒரு பீத்த பனியன்னு அந்த அம்மா 16 மாசமா துவைக்காம ஒரு சுங்குடி சேலையோட அப்படியே பேய் குட்டியாட்ட 2 பேர் நின்னாங்க. டக்குன்னு கடவுள் வந்தாரு. ஏண்டா தந்திரியம் பிடிச்ச வேலை, ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தேன், பயன்படுத்த தெரியலையே. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே தெரிஞ்சீங்கன்னா எப்படி அவங்க குடும்பம் உருப்படும்? நாதாரி பள்ளியில திருந்தவே மாட்டிக்கலாடான்னு கடவுள் பான் பராக்க போட்டு மூஞ்சில திருப்பிட்டு போயிட்டார். உன் குடும்பத்துக்கே சாவ காடுறா அப்படின்னு. கடவுள் வெத்தலைய போட்டு துப்புற அளவுக்கு மாயா குடும்பம் இருக்கும்னா இருக்குது சார். இவ்வளவு சிக்கல்கள் இன்றைக்கு ஒரு குடும்பமா இல்ல, குடும்பமா இருக்குது. அருமையா சொல்றாரு கவிஞர், அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சாத்திரம் இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பின்னு சொன்னானே. இந்த ஆண்களும் பெண்களும் கணவனும் மனைவியும் கீழே இருக்க பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டா நடக்க வேணாம். நீ குடும்பத்தை பிடிச்சிட்டு அப்ப அவன் எப்படி நிற்பேன்? மாமியா மருமக சண்டை சொல்லவே முடியல சார். என் சம்சாரம் போன மாசத்துக்கு முன்னால பாக்குறேன், எங்க அம்மால மடியில போட்டு நகத்தையெல்லாம் கடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறா. என் சம்சாரம் எங்க அம்மால மடியில போட்டு நகத்தை பூரா கடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறா. எனக்கு இங்க வாரியா, ஐயோ என் சம்சாரத்தை பாரியா, எங்க அம்மா மேல எவ்வளவு பாசம்னு. ஏமா அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க சொல்றது இல்லையா? சும்மா நிறுத்தியா, சண்டை கண்டா வந்துருச்சுன்னா பேய் பராண்டின மாதிரி பராண்டி விட்டுறாங்க ஓய் அப்படிங்குது. அம்மா சண்டை வந்துச்சுன்னா பரண்டி விட்டுறதுன்னு நகத்தை பூரா கடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. மனைவிய அம்மாவை காப்பாத்துறாங்களாம். ஆனா இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. மாமியா மருமக பிரச்சனை, இதை உண்டு பண்றது யாரு? பெண்களால் தான் பிரச்சனை உண்டாகுது கிடையாது சார், ஆண்களால் தான் பிரச்சனை உண்டாகுது. ஏன் ஆண்களால பிரச்சனை உண்டாகுதா? உலகத்துல ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, இந்திய தேசத்தில் மட்டும் 30 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. ஏன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னா, அந்த 30 கோடி குடும்பங்களில் உள்ள குடும்ப தலைவர்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால அந்த 30 கோடி குடும்பமும் வறுமையில ஆடுதுன்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது சார். அது உண்மையா பொய்யானா? உண்மைதான். ஏன் குடிக்கிறேன்? 12 மணிக்கு போனா ஒருத்தன் நிம்மதி இல்ல, வீட்டுக்கு போனா நிம்மதி இல்ல, டாஸ்மார்க்கு போனாத்தான் நல்லா சுகமா இருக்குது, ஆனா வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லையே, இதுக்கு மருந்து இல்லையா அப்படின்னு போற நேரம் நைட்டு 12 மணிக்கு ஒரு ஆஸ்பத்திரி திறந்துருந்துச்சு. உள்ள போனோன்னு, சார் நான் என்ன சார் சொல்றேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன் சார், ஆனா நிம்மதி இல்லை சார், அதுக்கு ஒரு மருந்து சொல்லுங்க சார். ஒன்னு டாக்டர், ஏண்டா இது தெரிஞ்சா நான் எதுக்குடா 12 மணிக்கு ஆஸ்பத்திரியில உட்காந்துருக்கேன், அங்க வீட்டுக்கு போனாலும் அதே புடுகள் தாண்டா என் வீட்லயே, போடா போடா ஒரு குவாட்டரை சாப்பிட்டு போடா, ஆஃப் இறக்கிட்டு நான் இங்க உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற. வீட்டுல நிம்மதி இல்ல. அப்ப ஆண்கள் ஆட்களுக்கு உண்டாகிறாங்க. இது மட்டுமா? ஒரு அம்மா ஓடிச்சு தூக்கிட்டு போய், ஐயோ சார் வாங்க, என் சம்சாரம் பொங்கலை கொஞ்சோண்டு சாப்பிட்டா சார், மயக்கம் போட்டு கீழே வந்துட்டானோன்னு டாக்டர் கேட்டார், எங்க அந்த பொங்கச்சோறு எங்க அப்படின்னாரு. ஏன் சார் அது விஷம் இருக்கா என்னன்னு பாக்குறீங்களா? இல்ல, அந்த பொங்கச்சோத்துல கொஞ்சம் என் சம்சாரத்துக்கு கொடுக்கலாம்ட்டேன் அப்படின்னாரு. அவளும் மயக்கம் போடட்டும். பெரியவர்களே, குடும்பம் என்பது கோயிலாக இருக்கணும். அந்த கோயிலாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னா, வண்டி உருண்டோட சாணி தேவை, இன்னும் அது போல வாழ்க்கை ஓடவே 2 அன்புள்ளம் தேவை. 2 அன்புள்ளம் தேவை. அந்த 2 அன்புள்ளத்துல எது அன்புள்ளமா இருக்குதுன்னு கேட்டால்
அருமையாக ஒரு கவிஞன் பாடினான். தலை சிறந்த கவிஞன், மிகச்சிறந்த கவிஞன். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. தாயை வைக்கல. இங்கிட்டு இன்னொருத்தர் சம்சாரத்தை கொண்டு போய் அப்படியே தாய்க்கு பக்கத்துல வைக்கிறார். எப்படி? ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன், இதய நிலவே கண்டுயிர்வாயே, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி ஓலமயில் போல் நீ வருவாயே. கவிஞர் அண்ணாமலை அவர்களுக்கு உரைமுறை பொருளாளர் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவிக்கிறார். கொண்டிருப்பது உங்கள் தமிழ் மகன் டிவி.